ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதலாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போய் குந்தோன்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து தந்துடுவாங்க. புரியுதா? இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க தந்துடுவாங்க. ஸோ இது முதலாவது விஷயம். புரியுதா? ஆன்சர் ஸ்கிரிப்டை அவங்க தந்துடுவாங்க. நீங்கள் அப்போ என்னன்னு சொன்னால் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கையில் கிடைச்ச அடுத்த நிமிஷம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த கம்பெனிக்குரிய ஃபார்மேட்டை போடுற வேலை தான் உங்களோட வேலை. இதில் வந்துட்டு இன்னைக்கிற ஃபார்மேட்டில் இன்னைக்கிற வடிவத்தில் உங்களை ஃபார்மேட்டாக வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு பேஜை வந்துட்டு ரெண்டாம் அடித்து அதில் அரைவாசி துண்டு இடப்பக்கம் வந்துட்டு நீங்கள் என்னங்க உங்களோட வருமான கூட்டுக்கும் முழுக்க முழுக்க கொடுங்க. இதில் வந்து வருமான கூட்டுக்கும் இங்கே 4 லைன் வரும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு மொத்தமாக 15 லைன் வரும். 15 16 லைன் வரும். அப்போ 4 16 20 லைன் வந்துட்டு வருமான கூட்டுக்கும் போயிடும். ஸோ உங்களுக்கு தரப்போகிற 30 லைனில் 20 லைன் போணுச்சுன்னா கீழுக்கு 10 லைன் மிஞ்ச போகும். 10 லைன் உங்களுக்கு மிஞ்ச போதும். அண்ட் ஆல்சோ சைடில் உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அதில் வந்துட்டு 4 இங்கே வந்துட்டு 2 லைன் எது கொடுத்தாலும் இதுக்கு ஒரு லைனை கொடுத்தாலும் ஸோ 3 லைன் போயிடும். 4 லைன் என்ன எடுத்து கொடுங்க, இங்கே வந்துட்டு செலவுகளை காட்டத்தை கொடுங்க. காட்டிட்டு அடுத்த செய்கைகளை கொடுங்க. 4 லைனுக்கு அடுத்ததாக செய்கைகளை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம கேள்வியை வாசிப்போம். கேள்வியை வாசிச்சுட்டு வந்த உடனே என்னென்ன செய்ய வந்தீங்கன்றது நம்ம என்ன செய்வோம், ஈஸியாக வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி. ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து வாசிக்க பாருங்கள். இப்போ இந்த பேப்பர் காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ ஃபார்மேட்டையும் அடிச்சு வச்சிடணும். செகண்ட் பேஜில் என்ன இது வரணும், தேர்ட் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் தேர்ட் பேஜில் மேலுக்கு ஆதன புரிமாதத்தில் குறிப்பு வரணும். அதே மாதிரி சொத்து பான்மை குறிப்பு வரணும். இது ரெண்டையுமே பக்கத்தில் வரலே போட்டுக்கொள்ளுங்க. புரியுதா? பக்கத்தில் வரலே போட்டுக்கொள்ளுங்க. பிகாஸ் இங்கே வந்து ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை போட்டுக்கொள்ளுங்க. இந்த 2 லைனும் ஏதாச்சும் ஒரு ஆதன புரிவானம் வந்தால் அதை போட்டுக்கொள்றதுக்கு இருக்கட்டும். புரியுதா? இப்போ சொத்து பானையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன செய்யலை, தேவையில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? இங்கே நம்ம ஒரு இது அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு என்னங்க உரிமையாக இந்த ஆதாரம் புரிமானத்துக்கு கீழுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லைன் நீக்கும் விட்டுட்டு வந்து இதுக்கு 3 லைன், இங்கே வந்து நீங்கள் 5 லைன் கொடுத்தா போதும். 5 லைன், இதுக்கு ஒரு லைன். புரியுதா? இதுக்கு ஒரு லைனை கொஞ்சம் 2 லைன் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாம் சரியா வரும். புரியுதா? இப்போ பாருங்க, கேள்வி வாசிப்போம். வரையறுத்த சங்கீதம் பொதுக்கமணி 31/3/2024 உள்ளான சுருக்கிய பரீட்சை மீதான கீழே தரப்பட்டுள்ளது. ஸோ சங்கீதம் இங்கே வந்துட்டு சங்கீதன் பிஎல்சி, சங்கீதன் பிஎல்சியா, சங்கீதன் பிஎல்சியில் 31/3/2024 சுருக்கிய பரீட்சை மீது என்ன படிக்காம் நமக்கு தரப்பட்டு. ஸோ முதலாவது என்னங்க, சங்கீதம் பிஎல்சி, இதை போட்டுக்கொள்ளும். அப்போ அவங்களோட பேரை வந்துட்டு போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, முதலாவது ஒரு தடவை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து இந்த கேள்வியை வந்துட்டு வாசிச்சு பாருங்க. புரியுதா? ஸோ பாருங்க, விவரம் வரவு செலவு எல்லாம் தந்திக்கிறாங்க. ஆதன பரிமாற்று உபகரணம் தந்திக்காங்க பாருங்க, 80,000 80,000 தந்திக்காங்க. ஆதன பரிமாற்று உபகரணங்கள் 80,000 தந்திக்காங்க. இது இறுதி மீதி 31/3/2024 உள்ளபடியான மீதி தந்திக்காங்க. சொத்து பாவனை உரிமை தந்திக்காங்க 10,000. சொத்து பாவனை உரிமைக்கு அப்போ குத்தை அடிப்படையில் ஒரு ஆதன பரிமாற்றம் எடுத்திருக்காங்க. அது சொத்து பாவனை உரிமைகளை வரவு வச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு என்ன செய்ய, சொத்து பாவனை உரிமை இங்கே வந்திருக்கு. திரண்ட பெருமானத்தை பாருங்க, ஆதன பரிமாற்று உபகரணம் தந்திக்காங்க 16,000. இந்த திரண்ட பெருமானத்தை டேட் தந்திக்காங்களா? நோ, டேட் தரல. அதாவது ஆரம்பத்தில் 1/4/2023 திரண்ட பெருமான தேவை தந்திருந்தா நம்ம இந்த ஆண்டுக்கு தேய்வு கணிக்கணும்னு சொல்லி நம்மளால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லிக்காங்க, திரண்ட பெருமானத்தை வந்து சும்மா சந்திக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 31/3/2024 திரண்ட பெருமானத்தையும் சந்திக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டுக்கு தேய்மானம் கணிக்கப்பட்டுட்டு. இது முதலாவது விஷயம். அப்போ ஆதன பரிமாணங்கள் உபகரணங்கள் தேய்வு 16,000 ரூபா, சொத்துப்பான உரிமையில தேய்வு வந்துட்டு 500. அப்போ நல்லா தெரியும் நமக்கு, சொத்துப்பான உரிமைக்கு எடுத்திக்காங்க, அதை பதிஞ்சிக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சொத்துப்பான உரிமைக்கு தேய்மானம் செஞ்சுக்காங்க. இது சரியா பிள்ளையாண்டு தான் நம்ம பார்க்கணும். இந்த சொத்துப்பான உரிமைக்கு பதிஞ்சது சரியா, இங்கே ஆதன பரிமாற்று உபகரணம் அதே போல சொத்துப்பான உரிமை, இது ரெண்டுக்கும் தேய்மானம் கணிச்சு சரியா, இதில் தான் நம்ம சீராக்கம் செய்ய போகிறோம். அப்போ நமக்கு இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய மையம் குத்தகை பொறுப்பு. ரைட், இப்போ சொத்துப்பானையின் ஒரு உரிமையின் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா குத்தகை பொறுப்புன்னு ஒரு விஷயம் மேய்க்கும். குத்தகை பொறுப்புன்ற விஷயத்தை பாருங்க, 10,000 மேய்க்குது. ஸோ சொத்துப்பான உரிமை 10,000 மேய்க்குது, குத்தகை பொறுப்பும் 10,000 மேய்க்குது. புரியுதா? ஸோ இது வந்துட்டு மூணாவது விஷயம். ஓகே, அடுத்தது விற்பனையை பாருங்க, 98,500 ரூபா அது தந்தீங்கன்னா. விற்பனை கிரயத்தை பாருங்க, விற்பனை கிரயம் கணிச்சு தந்தீங்க. ஸோ விற்பனை கிரயம் கணிச்சு தந்தாங்க என்ன அர்த்தம் பிள்ளைகள், விற்பனை கிரயம் கணிச்சு தந்தாங்கன்னு சொன்னா அங்க இருப்பு வந்துட்டு இறுதி இருப்பு காணப்படும். இங்க வந்து தரப்போற இருப்பு வந்துட்டு இறுதி இருப்படம் காணப்படும். இந்த இறுதி இருப்பில் ஏதாவது சீராக்கம் செய்ய வேணுமான்றதை நம்ம என்ன செய்ய, நம்ம வந்துட்டு பார்த்தோம்டா சரி. ஸோ அடுத்த பாருங்க, ஏனைய வருமானம் 2,600 ரூபாய்க்குது. வியாபார வருமதிகள் 3,450 ரூபாய்க்குது.
திரைசேரி உண்டியல்களின் முதலீடு வந்துட்டு 18,000 இது. காசும் காசுக்கு சமனானவையும் 3,800 இது. வலிமையான தகவல் தான். கூறப்பட்ட மூலதனம் 1/4/2023 உள்ள வர சாதாரண பங்குகள். பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் ஆரம்பத்தில் தந்திக்காரு. ஆரம்பத்தில் தந்திக்காரு 40,000 ரூபா. பாருங்க, நிறுத்தி வைத்த ரூபாய் அதுவும் ஆரம்பத்தில் தந்திக்காரு 33,200 ரூபா. மீள்மதிப்பீட்டு நோக்கம் கட்டிடங்கள் தந்திக்காங்க 6,000 ரூபா. அப்போ மீள்மதிப்பீடு நோக்கம் கட்டிடத்தில் வைக்கணும்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே கட்டிடமானது மீள்மதிப்பீடு செய்யப்பட்டு அப்போ இந்த ஆண்டு மீள்மதிப்பீடு செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னால் இதில் வச்சு சீராகம் செய்ய வரலாம். புரியுதா? ஸோ இங்கே வந்துட்டு 6,000 தந்திக்காங்க. இடைக்கால பங்குல அவன் 3,000 அப்போ இடைக்கால பங்குலாம் செலுத்திக்காங்க, அது 3,000 வந்துருக்குது. அடுத்த பாருங்க, நிர்வாக செலவு 25,250 ரூபா, விநியோக கிரயம் 10,750, நிதிக்கிரயம் 400 ரூபா, ஏனைய செலவுகள் 800 ரூபாய். புரியுதா? ஸோ நமக்கு நிர்வாக செலவு, விநியோக கிரயம், நிதிக்கிரயம், ஏனைய செலவுகள் தந்திக்காங்க. அடுத்த பாருங்க, செலுத்திய உத்தரவாத செலவுகள் 600 ரூபா, அது வரவு வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி தானே, செலுத்திய உத்தரவாத செலவுகள் உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கெலாம் வரவு வைப்பாங்க. இங்கே வந்துட்டு தனியான ஒரு கணக்கில் வச்சு நமக்கு என்ன செய்யாங்க, பரிச்சை மீதில கொண்டு வந்து தந்திக்காங்க. அதுக்கப்புறம் சீராக்கம் கொண்டு வரப்போன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் முதலாவது. புரியுதா? ஸோ அடுத்த பாருங்க, உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 1/4/2023 9 லட்சம் மீதியா. அதே போல செலுத்திய வருமான வரி 14 லட்சம். வருமான வரிக்கான ஏற்பாடு 1/4/2023 வந்துட்டு 5,50,000. ரைட். இது எல்லாத்தையும் தந்துட்டு நமக்கு ஒரு 9 செம்மையாக தந்திக்காங்க. பாருங்க, 8 செம்மையாக தந்திக்காங்க. 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூட்டுகளை தயாரிப்பதற்கு முன்னர் பின்வரும் தகவல்கள் கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும். அப்ப நம்ம இந்த நிதி கூட்டுகளை தயாரிக்கிறது மூலம் இந்த சீராகங்களை செய்யட்டாமன்னு நமக்கு ஒரு 8 சீராகம் தான் தெரியாது. அதில் முதல்ல பாருங்க, கம்பெனியானது மொத்த கிரியமான தேடி தேரக்கூடிய பெறுமதி என்பது குறைவான பெறுமதி இருப்புகளை அளவீடு செய்துள்ளது. 31/3/2024 உள்ளவான இருப்புகள் மொத்த கிரியை மற்றும் மொத்த தேடி தேரக்கூடிய பெறுமதியானது முறையே 5,600 6,200 இருந்தன. எனினும் 31/3/2024 உள்ளவான இருப்பு உருப்படியின் தேறிய தேரக்கூடிய பெறுமதியின் அதன் கிரியத்திலும் பார்க்க 450 ரூபாய் குறைவாக இருந்தது. ரைட். இது நம்ம மேலோட்டமாக வாசிப்போம். அப்போ நமக்கு இருப்போட தொடர்பட்ட விஷயம் உண்டு. அப்போ இருப்பு நட்டம் ஒன்று ஏற்படலாம். அப்போ ஏனைய செலவுகள் வரப்போது. அப்போ இதால் வந்துட்டு என்ன போகிறதில்ல, நமக்கு வந்து விற்பனை கிரியத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை. இது நமக்கு முதலாவது தெரிஞ்ச விஷயம். அப்போ விற்பனை கிரியம் என்ன அது இங்கே மாற்றம் அடையாது. விற்பனை கிரியம் மாற்றம் அடையாது. ஸோ விற்பனை கிரியத்தை செய்ய வராது. அடுத்த பாருங்க, பரிச்சை மீது காட்டப்பட்ட வியாபார வருமான மீதியானது 31/3/2024 உள்ளவாறு வியாபார கொடுக்குமதிகள் மீதி 2,550 எதிரீடு செய்த பின்னர் உள்ள மீதியாகும். ஸோ எதிர்த்து செஞ்சுக்கிறாங்க, அவங்கள எதிரீடு செஞ்சுட்டு போட்டிக்கிறாங்க, எதிரீடு செஞ்சுட்டு போட்டிக்கிறாங்க மீதியை. புரியுதா? ஸோ அடுத்த பாருங்க, பரிச்சை மீதி காட்டப்பட்டுள்ள காசுக்கு சமனானவையும் 3 மாத கால திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடுகள் 6 லட்சத்தையும் 6 மாத கால திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடுகள் 15 லட்சத்தையும் ஆகியவற்றை உள்ளடக்கிறீங்க. அடுத்த பாருங்க, 31/3/2024 உள்ளவான உத்தரவாதத்துக்கான ஏற்பாடானது 10,50,000 மதிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆண்டுக்கான உத்தரவாத ஏற்பாடு புரியல. 1000 ரைட். உங்க மைக்கை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க ஜாயின் பண்ணும்போது. ரைட். அடுத்தது பாருங்க, ஆதன பொறிமாற்று உபகரணங்களின் விவரங்கள் பின்வருமாறு தந்திக்கிறாங்க. ரைட். ஆதன பொறிமாற்றங்களின் விவரங்கள் பின்வருமாறு நமக்கு தந்திக்கிறாங்க. ஸோ பாருங்க, விவரம், கிரயம் அல்லது பெருமை தந்திக்கிறாங்க 31/3/2024 உள்ளவாறு. அப்ப நமக்கு இறுதி மீது தந்திக்கிறாங்க கிரியத்தில் அல்லது பெருமதியில. திரண்ட வருமானத்தை பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தேய்மானம் கணிக்கப்பட்டிருக்கு. அதனால 31/3/2024 உள்ளவாறு தேய்மானம் தந்திக்கிறாங்க. கொள்வனவு தொகுதியில் மதிப்பிடப்பட்ட 15 ஆயுட்காலம் வருடங்கள் தந்திக்கிறாங்க. 20 வருடமும் 5 வருடமும் 8 வருடமும். ஸோ இங்கே நமக்கு தெரியும் கட்டடம், மோட்டார், வன அலுவலக உபகரணங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே நீங்கள் ஃபார்மேட் போடும்போது மூணு சொத்துக்கள் ஒரு மொத்தம் அடிக்கிறது போட்டால் போதும். எக்ஸ்ட்ராவாக சொத்து வந்தால் நம்ம அடிக்கிறதுக்கு ஒரு 2 லைனை விட்டு வச்சுக்கொள்ளுங்க. 2 கோலம் வந்துட்டு போடக்கூடிய மாதிரி என்ன சொல்லுங்க, உங்களோட ஃபார்மேட்டை வந்துட்டு போட்டு வச்சு கொள்ளுங்க. ஸோ பாருங்க, ஆதன பரிமாற்று உபகரணங்கள் அனைத்து நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இச்சொத்துக்களை நடைமுறைப்படுத்துக்கான பெருமானத்தை சரியாக கணிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுங்க. அப்போ சரியாக கணிப்பிடப்பட்டுள்ளன. அவை நிர்வாக செலவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்காம். நிர்வாக செலவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்காம். மேலும் இவ்வாரத்தில் ஆதன பரிமாற்றம் கொள்வனவோ ஆற்றல்களோ இடம்பெறவில்லை. பாருங்க, ஆதன பரிமாற்றங்கள் அனைத்து நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டு அதனாலதான் என்ன செய்யாங்க, அனைத்து பெருமான தேவைகளையும் சரியாக கணிப்பிட்டு நிர்வாக செலவு உள்ளடக்கி வச்சுன்னு சொல்லிக்காங்க. ஸோ அடுத்த பாருங்க, கம்பெனி தனது கட்டிடங்களை 31/3/2023 முதல் தடவையாக அதன் நியாய பெறுமதியான 48,000 மீள்மதிப்பீடு செய்தது. அதன் விளைவாக 7,000 ரூபாய், அதாவது 70 லட்சம் ரூபாய் மிகையோடு ஏற்பட்டதனை மீள்மதிப்பீடானது சரியாக பதியப்பட்டுள்ளது. இதை தந்திக்கிறாங்க. பூர்வகாப்பம் என்னன்னு
31/3/2024 உள்ளவாறு அலுவலக உபகரணங்களின் கிரைய மற்றும் திரண்ட பெருமான தேவை என்பது முறையே 16,000, 3,000 இருந்தது. ஸோ பாருங்க அப்போ இருந்தது. இத்திகதியில் கம்பெனியால் அலுவலக உபகரணங்களை முதல் தடவையாக அதன் நியாய பெறுமதியை 12,000 மீள்மதிப்பீடு செய்தது. இதனால் மீள்மதிப்பீட்டு குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இக்குறையானது கட்டிட மீள்மதிப்பீடு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ரைட், இதையும் தந்துக்கிறாங்க. ஸோ தந்துட்டு அப்போ அலுவலகமான 16,000 அதில் திரண்ட பெருமானத்தையும் 3,000 அது வந்து என்ன இப்படியா மீள்மதிப்பீடு செய்யப்பட்டியா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தந்துட்டு அடுத்தது பாருங்க குத்தகை ஒரு இது ஒன்று தந்திக்காங்க பரிச்சை. ஓகே, அடுத்த வருமான வரிக்கான நோட் ஒன்று. அடுத்தது பாருங்க பங்கு வழங்க தொடர்பான ஒரு விஷயம் ஒன்று. ஸோ நம்ம கேள்வியை வாய்ச்சிட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இங்கே விற்பனைக்கிறதுக்கு என்ன இல்லை, விற்பனைக்கிறது செய்ய வரப்போகிறது இல்லை. ஏனைய வருமானம் நமக்கு நமக்கு தந்திக்கிறாரு. ஒரு செய்கை ஒன்று போட்டு வைப்போம், அவள் செய்கை ஒன்று வரப்போதும். அப்போ செய்கை இங்கே போடுங்க, செய்கை இலக்கம் போட வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செய்கை இலக்கம் போட தேவையில்லை. செய்கை என்று மட்டும் போட்டுக்கொள்ளுங்க, செய்கை என்று மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஸோ பாருங்க, ரைட், நிதிக்கிற முறையும் செய்கை வந்துட்டு அடுத்த செய்கை வந்துட்டு என்ன செய்யுங்க, வருமான வரிக்கு போட்டுக்கொள்ளுங்க. ரைட், அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு முதலாவது இங்கே வந்துட்டு வாங்க, செய்கை வந்துட்டு முதலாவது விநியோக கிரயம், சாரி வருமானம், ஏனைய வருமானம், ஏனைய வருமானம் போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஏனைய வருமானம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஏனைய வருமானத்துக்கு மீதி ஒன்று வந்துக்கிறார், அந்த மீதியை வந்துட்டு இது போட்டுக்கொள்ளணும். அந்த மீதியை போட்டுட்டு இங்கே வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஒரு 2 வருமானத்துக்கு மேலே வராது. 2 லைனை விட்டுட்டு என்ன இங்கே அடுத்த 3ஆம் லைனுக்கு வாங்க. ஸோ 3ஆம் லைனுக்கு வந்து விநியோக கிரயம், அடுத்து எதுக்கு போட்டிக்கும், விநியோக கிரயத்தை அடுத்து செய்ய போட்டிக்கும். ஸோ இங்கே என்ன இங்கே விநியோக கிரயம், விநியோக கிரயம். ஸோ போட்டுக்கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மீதி ஒன்று வரப்போகுது. ஸோ அந்த மீதியை போட்டுட்டு என்னங்க அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க, வந்து நிர்வாக செலவு, நிர்வாக செலவு. ஸோ அதுக்கு ஒரு மீதி ஒன்று வரப்போகுது, இதை போட்டுட்டு அடுத்தது இங்கே வாங்க, வந்துட்டு ஏனைய செலவு, அதுக்கு ஒரு மீதி ஒன்று வரப்போகுது, அதை போட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஏனைய செலவு சரிதானே, அதை போட்டுட்டு இப்போ அடுத்த நிதிக்கிரியம் பதிய போகிறோம். ஸோ நிதிக்கிரியம் இங்கே இருந்து என்ன இங்கே 1 2 3 4 5 6 7 ஒரு லைனை விட்டுட்டு நிதிக்கிரியத்தை போட்டுக்கொள்ளுங்க. நிதி கிரயம் இங்கே 7 லைனுக்கு உங்களுக்கு வராது, ஒரு 6 லைன் விட்டாலும் போதும். புரியுதா, நிதி கிரயம். ஸோ அடுத்த வருமான வரி இருக்குது. ஸோ வருமான ஏனைய செலவு அவ்வளோ வராது. ஸோ என்ன இங்கே ஏனைய செலவுகளுக்கு இங்கே வந்துட்டு வருமான வரி. நீங்கள் உங்களை சார் மாறுற முடல் கேள்வி மாதிரி என்னையாது இங்கே எது வராது. ஸோ இங்கே வந்துட்டு வருமான வரிக்கு மீதி வராது. ஆண்டுக்கான வரி இங்கே வந்துட்டு பிளஸ் ஸோ மைனஸ் பிளஸ் பண்ணுவோம், என்ன வந்தா வரி குறை அல்லது மிகை வந்தா மைனஸ் பண்ணுவோம். ரைட், அவ்வளவுதான். புரியுதா? ஸோ அவ்வளவுதான். ஓகேவா? நோ வருமான வரிக்கு குறிப்பு தேவையில்லமா, அது வந்துட்டு முன்ன கொடுத்தாங்க. இப்போ வருமான வரி செய்யலாம் செய்யலாங்க, நீங்கள் செய்யல செஞ்சால் போதும். புரியுதா, செய்யல செஞ்சால் அது போதுமானது. ஸோ இதான் நம்மளோட ஃபுல் ஃபார்மேட். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு ஸோ நம்ம என்ன கணக்கு செய்ய தொடங்குவோம். ஸோ பாருங்க, கம்பெனியானது மொத்த கிரயம் அல்லது மொத்த தேறியக்கூடிய பெறுமதி என்பவற்றில் குறைவான பெறுமதி இருப்புகளை அளவீடு செய்துள்ளது. அப்ப என்ன செய்யலாம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனோம்னு சொன்னா உருப்படி, இருப்பு உருப்படி, இதுல வந்துட்டு கிரயம், இங்க வந்துட்டு கிரயம் தேறக்கூடிய பெறுமதி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல இவங்க என்ன செய்யலாம், மொத்த கிரயம் அல்லது மொத்த தேறக்கூடிய பெறுமதி, அதாவது இங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏ உருப்படி, பி உருப்படி, சி உருப்படி இங்க இருக்கு. இதுல இருந்துட்டு இங்க ஒரு தொகை இருக்கும், இங்க ஒரு தொகை இருக்கும், இங்க ஒரு தொகை இருக்கும். ஸோ அதே போல இதுல தெரியக்கூடிய மாதிரி இங்க இருக்கும், இப்படி தெரியக்கூடிய இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு இங்க என்ன செய்வாங்க, நம்ம மொத்தம் தருவாங்க, மொத்த தரக்கூடிய பெருமை தருவாங்க நமக்கு, மொத்த தரக்கூடிய மாதிரி மொத்த கிரயம். ஓகே, இது மொத்த கிரயம், இது மொத்த தரக்கூடிய பெருமை. ரைட், இப்ப இதை சொல்றது இதுக்குள்ள நம்ம கணிச்சு எடுத்தோம்னு சொன்னா இங்க வந்துட்டு இருப்பா காட்ட போறோம். எதன்னு சொன்னா
இங்க 2 முறை ஒன்று இந்த ரெண்டையும் இந்த மொத்த 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 பெறுமதி அதாவது மொத்த கிரயத்தின் பெறுமதி மொத்த தேவையை தரக்கூடிய பெறுமதி புரியுதா? அப்ப இது ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு என்ன செய்யலாமாம்? நாங்க இருப்பு மதிப்பீடு செய்யலாம். இருப்பை மதிப்பீடு செஞ்சு பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க வந்துட்டு இந்த தேவையை தரக்கூடிய பெறுமதியையும் கிரயத்தையும் ஒப்பீடு செய்து இது ரெண்டுலையும் எது குறைவா இருக்கோ ஒவ்வொரு உருப்படியிலையும் ரெண்டுலையும் எது குறைவா இருக்கோ அதை தண்ணி நாங்க இருப்பா இருக்கிறது ஒரு வழக்கம். புரியுதா? இப்படி 2 முறை இருக்கு. இப்ப அவங்க சொல்றாங்க என்ன சொன்னா கம்பெனியானது மொத்த கிரயம் அல்லது மொத்த தேவை தரக்கூடிய பெருமையை போட்டு குறைவான பெருமை இருப்புகளை அளவீடு செய்துள்ளது. அப்ப மொத்த கிரயம் மொத்த தேவை தரக்கூடிய பெருமை இருப்பு என்ன செய்யலாம்? இங்க வந்துட்டு இனம் கண்டுள்ளதா சரிண்ணே. இதுல இனம் கண்டிக்காங்களாம். இதுதான் அவங்க இனம் கண்டிக்காங்களாம். புரியுதா? 31/3/2024 இருப்புகளின் மொத்த கிரயம் மற்றும் மொத்த தேவைக்குரிய பெறுமதியானது 5600 6200 ரைட். 5600 6200 6200 புரியுதா? ஸோ 6200 இதுதான் தந்துட்டு அடுத்தது பாருங்க. எனினும் 31/3/2024 உள்ளவாறான இருப்பு உருப்படியின் தேறக்கூடிய இருப்பு உருப்படியின் தேறிய தேறக்கூடிய பெறுமதியானது அதன் கிரயத்திலும் பார்க்க 4,50,000 குறைவாக இருந்தது. அதில் கிரயத்திலும் பாருங்க அப்போ தேறிய தேறக்கூடிய பெறுமதியை பார்க்கட்டு வந்தா என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஞாபகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லணும் ஞாபகம்? அம்னத், விஸ்வர், ரேஷ்மா, சப்ஸா எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டீப்பா இந்த இடத்த விளங்கி கொள்ளுங்க. புரியுதா? அப்ப உருப்படி அடிப்படையில் இவங்க அடிப்பாங்களாம். அது சொல்லாம சொல்றாரு. இருப்பு உருப்படியும் தேறிய தரக்கூடிய பெறுமதியானது அது கிரயத்திலும் பார்க்க நாலேஜ் நம்ம குறைவா இருந்தது. ஸோ பரிச்சை மீதிக்கு வாங்க. இருப்பு எவ்வளோ ஆகிட்டு பாருங்க. இருப்புக்களை பாருங்க 5,600 ஆகிக்குது, 5,600 ஆகிக்குது. ஸோ 5,600 இன்னைக்கு கிரயம் தேறி தரக்கூடிய கூட ஆகிக்குது. ஸோ மொத்த கிரயத்தையும் மொத்த தேறி தரக்கூடிய ஒப்பிட்டு பார்த்திக்காரு. மொத்த கிரயம் தான் குறைவா இருக்குது. ஸோ அதில் நினைச்சிக்காரு அதையே வந்துட்டு இருப்பாடுத்திக்காரு. புரியுதா? இங்க வந்துட்டு விற்பனை கிரயத்துல எந்த ஒரு சீரகம் வராது. விற்பனை கிரயத்தை பிள்ளை நடந்திக்க சொல்லலை. இப்ப புற ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகே நாங்க இந்த மொத்த கிரயம் மொத்த தேறி தரக்கூடிய இருப்பை கணிப்பீடு செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் உருப்படி அடிப்படையில் நாங்கள் இருப்பை கணிப்பீடு செய்வோம். ஆனால் இங்கே வந்துட்டு வளமைக்கு மாற்றமா இடம்பெற்றிருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு உருப்படி என்ற அடிப்படையில் இருப்பு எடுக்கும் போது இந்த 5,600 கிரயத்தை விட 450 ரூபா குறை வந்துச்சான். 450 ரூபா குறை வந்துச்சான். அப்போ இதுல மீதி வந்து எவ்வளோ வைக்கும்? 5,600 ஒப்பிடும் போது 450 குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா 5,150 ரூபா இருந்துச்சு. 5,150 ரூபாய் இருந்திருக்கும். இங்க வந்துட்டு இருப்பு இருந்திருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுதாப்ப நான் இப்ப என்ன பேசினேன்றது நீங்க குயிக் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு என்ன பதிவை செஞ்சு போடுவேன். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ அர்னவ், அம்னத், மிஸ்வர், ரேஷ்மா, ஷப்ஸா எல்லாருக்கும் ஓகேவா? அது ஷப்ஸா எல்லாரும் கிளியரா? இப்ப நான் பேசின எல்லாரும் கிளியரா? ரைட் குட். ஸோ அப்ப இருப்பா காட்ட வேண்டியது 5,150 5,150. அப்ப நிதிநிலைமை கூட்டுக்குவாங்க. நிதிநிலைமை கூட்டுக்கு வந்து இருப்புன்னு சொல்லி 5,150 காட்டுங்க. காட்டிட்டு இங்க பாருங்க எவ்வளவு கிரயம் இருக்கு? 5,600. கிரயத்தை விட 5,150 சொல்லி 450 குறைவா இருக்கு. அப்ப 450 இருப்பு வீழ்ச்சி நட்டம். அப்ப இங்க வந்து இருப்பு பெறுமதி வீழ்ச்சின்னு சொல்லி எவ்வளவு காட்டுங்க? 450 காட்டுங்க. அப்படியே கையோட என்னங்க இங்க வந்து இருப்பு பெறுமதி வீழ்ச்சி இருப்பு பெறுமதி வீழ்ச்சி 4,50,000. ஸோ அவ்வளவுதான். இங்க வந்து இதுக்குரிய பதிவு அவ்வளவுதான். ரைட். ஸோ அடுத்த வழியை பாருங்க. பரீட்சை மீது காட்டப்பட்டுள்ள வியாபார வருமதிகளின் மீதியான 31/3/2024 உள்ளவாறான வியாபார கொடுக்குமதிகள் மீதி 2,550 எதிரீடு செய்த பின்னர் மீதியாகும். அதாவது
இந்த பரீட்சை மேல காட்டப்பட்டிருக்கிற இந்த 3450 ரூபா வியாபார வருமதிகள்ல மீதி 2550 ரூபா வியாபார கொடுக்குமதிகளின் மீதியை எதிரீடு செய்த பின்னுள்ள மீதி ஆகுமா? அப்ப 2550 ரூபா வியாபார கொடுக்குமதி காணப்பட்டிருக்கு. காணப்பட்ட வியாபார கொடுக்குமதியை எதிரீடு செஞ்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்களாம்? அந்த மீதியை கொண்டு வந்து தந்திருக்காங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல வரப்போற ஒரு நோட் என்ன சொன்ன பிள்ளைகள், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இலங்கை கணக்கீட்டு நியமம், இலங்கை கணக்கீட்டு நியமம் ஒன்றின்படி, இலங்கை கணக்கு ஒன்று என்னது? நிதி கூற்றுக்களை சமர்ப்பித்தல் இன்படி, சரிதானே? சொத்துக்களிலிருந்து நியமத்தால் அங்கீகரிக்கப்படாது, அங்கீகரிக்கப்படாத வரையில் சொத்துக்களில் இருந்து பொறுப்புகளையோ, சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளையோ வருமானங்களில் இருந்து செலவுகளையோ, வருமானங்களிலிருந்து செலவுகளையோ எதிரீடு செய்வதற்கு அனுமதி இல்லை. அனுமதி இல்லை. ரைட். இது நமக்கு பெரும்பாலும் நோட்ஸ்ல வந்துட்டு இல்லாத ஒரு விஷயம். பெரும்பாலும் சேர்மான் நோட்ஸ் தந்திக்க மாட்டார். பட் இது எங்க இது நான் படிச்சேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு பாஸ் பேப்பர் படிக்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணுவேன். அந்த நோட்ஸ் பாட்டை ரொம்ப ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணுவேன். இது எங்க குறிப்பிடப்பட்டுச்சுன்னு சொன்னா நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இது பாஸ் பேப்பர்ல எங்க குறிப்பிடப்பட்டுச்சுன்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியுமா? இது நமக்கு கைட்ல இல்லாத ஒரு விஷயம். பெரும்பாலும் சேர்மார் நோட்ஸ்ல இந்த இந்த விஷயம் வரும் வரைக்கும் சேர்மார் நோட்ஸ்ல இது இருந்திக்காது. ஒரு சில சேர்மார் என்ன செய்வாங்க, ஒரு சில சேர்மார் பாஸ் பேப்பர்ஸை பார்த்து ஓகே இப்படி அப்டேட் வந்தீங்கன்னதை கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் எந்த பாஸ் பேப்பர்ல வந்தீங்கன்னு தெரியும், இது இந்த அப்டேட் வந்துட்டு இந்த விஷயத்தை எந்த பாஸ் பேப்பர்ல கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. ஸோ இட்ஸ் 2022 வந்த புதிய எண்ணக்கரு சட்டத்தின் அடிப்படையில் இது வந்துட்டு என்னையப்பட்டுச்சு, இங்க வந்துட்டு இதை கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க. அப்போ எல்கேஸ் 1 நிதி கூட்டுக்களை சமர்ப்பித்தலின் பிரகாரம் பின்வரும் கூட்டுக்கள் எது அல்லது எவை சரியானது இல்லை சரியானது. பாருங்க, மூணாவது பாருங்க, ரெண்டாவது பாருங்க, நிறுவனம் ஒன்று நிதி கூட்டுக்களை தயார் செய்யும் பொழுது வேறொரு நியமத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அன்றி என்ன அனுமதிக்கப்பட்டிருந்தால் இன்றி பட்டிருந்தால் மட்டும்தானேடாம் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யக்கூடாது. நியமத்தால ஏதாச்சும் ஒரு கணக்கீட்டு நியமத்தால அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தானே அவங்க சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யலாமாம். சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யலாமாம். அனுமதிக்கப்பட்டிருந்தால் அன்றி என்ன அனுமதிக்கப்பட்டிருந்தால் இன்றி அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லையாயின் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யக்கூடாது. இதுதான் இங்க உள்ள விஷயம். புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லும் போதோ இந்த 2550 அவர் என்ன செஞ்சாரு, இந்த வியாபார வறுமையிலிருந்து எதிரீடு செஞ்சோடு தான் போட்டிக்காரு. ஸோ எதிரீட்டுக்கு இரட்டை பதிவு என்ன பிள்ளைகள் பாருங்க. அப்போ வியாபார வருமதியை வியாபார கொடுக்குமையோட எதிரீடு செய்யும் போதோ இங்க இரட்டை பதிவு எப்படி வரப்போ நமக்கு? வியாபார கொடுக்குமதிகள் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2550 ரூபா, 2550. புரியுதா? அதே போல செலவு என்ன வரப்போகுது? வியாபார வியாபார வருமதிகள்
வியாபார வருமதிகள் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 2550 ரூபாய் 2550. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஓகே தியரி பேஸ்டாக போனோம்னு சொன்னால் இப்போ நமக்கு தெரியும் வியாபார வருமதி வியாபார கொடுக்குமதி கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர். ரைட், பாருங்க இது வந்து கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, இங்கே வந்துட்டு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரைட், இப்போ இதை எடுத்த மண்ட பிள்ளைகள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது நமக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, இது வந்துட்டு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கட்டுப்பாட்டு கணக்கு. இப்ப இங்க ஆரம்ப மீதி இறுதி மீதி எவ்வளவு இருந்துக்கும் நமக்கு தெரியும், இறுதி மீதி எவ்வளவு இருந்துக்கும் நமக்கு தெரியா. ரைட், இங்க வந்துட்டு ஆரம்ப மீதி எவ்வளவு தெரியா. ஓகே ரைட், ஓகே இதை நம்ம இறுதி மீதி எடுப்போமே. இந்த மீதியை பாருங்க, இங்க நமக்கு எவ்வளவு இருந்துக்கும் தெரியா. சரியானே, இங்க நமக்கு எவ்வளவு இருந்துக்கும் தெரியும். அதே போல இங்கேயும் வந்துட்டு எவ்வளவு இருந்துக்கும் நமக்கு தெரியா. இங்கேயும் வந்துட்டு எவ்வளவு இருந்துக்கும், சாரி இது வந்துட்டு இங்கே வராது, கடன் கொடுத்தோர் இங்கே வரும். ரைட், இங்க நீ எவ்வளவு இருந்துக்கிட்டு நமக்கு தெரியா. ஸோ இது முதலாவது விஷயம். சரிதானே, ஆனா நமக்கு பரீட்சை மீது சந்திக்கிற இந்த மீதியை பாருங்க பிள்ளைகள், பரீட்சை மீது சந்திக்கிற இந்த மீதியை பாருங்க. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டுக்கான இறுதி மீதி வந்துட்டு இல்லை, 0. சரியா, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டுக்கான இறுதி மீதியை பாருங்க, மீதி சென்றது என்று சொல்லி 3450 சந்திக்கிறது. இதன் அடிப்படையில இது செய்யப்பட்டுத்தான், இந்த நினைக்கிற இரட்டை பதிவு செய்யப்பட்டுத்தான் இந்த 3450 மீதி வந்திக்கு சொன்னா அதுக்கு என்ன இரட்டை பதிவு விழுந்திக்கும், கடன் கொடுத்தோர் இந்த ஒரு இரட்டை பதிவு இவடத்தை உளுந்திருக்கும். எப்படி 2550 சொல்லி. அதே போல கடன் கொடுத்த கட்டுப்பாடுகளை வரவுல கடன் பட்டோர்னு சொல்லி எவ்வளவு உளுந்திக்கும், 2550 ரூபா உளுந்திருக்கும். ஸோ இங்க 2550 மீதி இருந்தா தான் அந்த 2550 இங்க வந்து அதே மீதி இங்கே பக்கம் வந்து அதுல இருந்து கடன்பட்டோட 2550 எதிர்வு செய்யப்பட்டு இறுதி மீதியை வந்துட்டு 0 வந்திருக்கும். அதனாலதான் நமக்கு பரீட்சை மீதியில கடன் கொடுத்தோர் இல்லை. ஆனால் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இது ரெண்டையும் கூட்டி 6000 வர அதே 6000 இங்கே வந்து இறுதி மீதி 6000 தான் போகுது. உண்மையா இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குயிக் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. 9 பேர் இருக்கிறீங்க, அர்னஃப், அம்னத், அன்சாஃப், மிஷ்வர், அக்மல், ரேஷ்மா, சப்சா, சிமாக். ஸோ எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப ரைட். ஸோ அவ்வளோதான். அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த இடத்த நீங்க என்ன செய்யணும்டா சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னிக்கிற மீதியை தான் கொண்டு என்ன செய்யணும், கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் காட்டணும். ஸோ நிதிநிலைமை கூட்டிருக்குவாங்க, வியாபார வருமதி 6000, வியாபார கொடுக்குமதிகள் 2550. ஸோ அப்ப என்ன சரி, இந்த பதிவை மாத்தி விட்டா சரி. ஸோ வியாபார வருமதிகள் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எப்படி, வரவு 2550. அதே போல இங்க வந்துட்டு செலவு 2550. புரியுதா? இதான் பதிவு குடி. ரைட். ஸோ அந்த சீராகம் அவ்வளவுதான். அடுத்ததுக்கு வாங்க, பரீட்சை மீதில் காட்டப்பட்டுள்ள காசும் காசுக்கு சமனானவையும் 3 மாத கால திரைசேரி உண்டியல் மீதான முதலீடு 6 லட்சத்தையும் 6 மாத திரைசேரி உண்டியலுக்கு மீதான முதலீடு 15 லட்சத்தையும் உள்ளடக்கியிருக்கான்.
ரைட். ஸோ நான் இப்போ வந்து LK7க்கு போறேன். ஸோ LK7 யாரெல்லாம் படிச்சீங்க? நீ குயிக் ஆன்சர் பண்ணுங்க. LK7 LK7 யாரெல்லாம் படிச்சீங்க? LKS7 யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கொஷின்ஸ் இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. ரேஷ்மா படிச்சிருக்கீங்களா? ஸோ எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நான். படிக்கல யாரும்? அமைதியாகிறீங்க. ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும், இங்க வந்துட்டு காசு அல்லது காசுக்கு சமனானவை என்று ரெண்டு விஷயம் இருக்கு. காசு அல்லது காசுக்கு சமனானவை அப்படி சொல்லி இதுல வந்துட்டு கையில் உள்ள காசு வரும், சில்லறை காசு வரும், சில்லறை காசு வரும். அதே போல வங்கி காசு வரும், வங்கியில் உள்ள காசு வரும், வங்கியில் உள்ள காசு வரும். இதெல்லாம் சேர்த்துதான் காசு என்று சொல்லுவோம். காசுக்கு சமனான என்று சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வந்து நம்ம இதை ஒரு டெபினிஷனை பார்க்க போனோம்னு சொன்னா, அதிக திரவத்தன்மையுடைய அதிக திரவத்தன்மையுடைய அதிக திரவத்தன்மையுடைய குறுங்கால முதலீடுகளை நாங்கள் என்ன சொல்லுவோம்? இங்க வந்துட்டு காசுக்கு சமனான சொல்லுவோம். அதிக திரவத்தன்மையுடைய விரைவாக பணமாக அதிக திரவத்தன்மை விரைவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடியது. அப்ப அதிக திரவத்தன்மை கொண்டதும் குறைந்த ரிஸ்க் வந்துட்டு குறைய இருக்கணும், அதுல குறைந்த ரிஸ்கையும் கொண்டதுமான குறுங்கால முதலீடு என்ன செய்வோம்? காசுக்கு சமனானது. அப்படி சொல்ல 3 மாத கால திரைசேரி உண்டியல், அதே போல 3 மாத முதலீடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன வரும்? 3 மாதத்துக்கு உட்பட்ட எதுவாக இருந்தாலும் அது வந்து இதுக்குள்ள வரும். ஆனா இங்க வந்துட்டு 6 மாதம் முதலீடு வராது கேட்கலாம். 6 மாதம் முதலீடு அது வந்து நடைமுறை பொறுப்பு தானே ப்ரோ உண்டு கேட்கலாம். புரியுதா? நடைமுறை பொறுப்பு தானே சார், ஏன் சார் வராதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்துட்டு ஒரு குறுங்கால முதலீடு. அப்ப 6 மாதம் சொல்லும் போது அது குறுங்காலமும் இல்லை, நீண்ட காலமும் இல்லை. புரியுதா? ஒரு 6 மாதம் 1 வருடம் சொல்லும் போது அது மிகவும் குறுங்காலம் இல்லை, மிகவும் அதிகமான காலமும் இல்லை. அது வந்துட்டு ஒரு ரிஸ்க் வந்துட்டு அதிகமான ஒரு விஷயம். நம்மளால இப்ப 6 மாத திரைசேரி உண்டியில் வச்சுக்கோம்னு சொன்னா நம்மளால அதை கொண்டு நினைச்ச உடனே நம்மளால பணமா மாத்திக்கொள்ள முடியுமா? நோ. ஆனா இந்த 3 மாத திரைசேரி உண்டியல் நம்மளால என்ன செய்ய முடியும்? நினைச்ச டைம்ல பணமா மாற்றிக்கொள்ள முடியும். புரியுதா? இது முதலாவது விஷயம். ஸோ இதன் அடிப்படையில இங்க வந்துட்டு காசுக்கு சமனானவைகளே 3 மாத திரைசேரி உண்டியல் முதலீடு, 3 மாத முதலீடுகள், குறுங்கால முதலீடு, இது மட்டும் தான் வரும். அப்ப 6 மாதம் திரைசேரி உண்டியல், 1 வருட திரைசேரி உண்டியல் வருமாயின் அதுகளை நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? குறுங்கால முதலீடு சொல்லி காட்டணும். குறுங்கால முதலீடுன்னு சொல்லி காட்டணும். ரைட். இப்ப செம்மையாக்களுக்கு வருவோம். பரிச்சயமையை காட்டப்பட்ட காசுக்கு சமனானவையும் 3 மாத கால திரைசேரி உண்டியல் 3 லட்சத்தையும் 6 மாத திரைசேரி உண்டியல் மீதான முதலீடு 15 லட்சத்தையும் உள்ளடக்கியிருக்கான். அப்ப வாங்க பரிச்சயமைதிக்கு காசுக்கு சமனானவை எவ்வளவு? 3800. 3800. ஸோ இங்க வாங்க, காசுக்கு எப்பயும் வந்துட்டு என்னங்க? காசுக்கு சமனானே நீங்க லாஸ்டாவே காட்டாயிடும். அப்ப நீங்க என்னங்க இங்க வந்துட்டு ஒரு குறிப்பு போடுங்க. குறிப்பு 4. காசுக்கு சமனான வைகளும் காட்டுங்க. ஸோ இங்க வந்துட்டு ரூபா 30 காட்டிட்டு இங்க வந்துட்டு என்ன செய்யுங்க? மீதி எவ்வளோ வைக்காம்? 3800 வைக்கும். இது முதலாவது விஷயம். 3800 ரூபா மீதி இருக்காம். இப்ப இதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன பிரிவு இருக்கு பிள்ளைகள் பாருங்க. அப்போ 6 மாதத்திலே சரி உண்டிலி அது இருக்கலாம். சாரி 3 மாதத்திலே சரி உண்டிலி அது இருக்கலாம். ஆனா 6 மாதத்திலே சரி உண்டியல் மீதான முதலீடு 1500 தானே, அது வந்துட்டு இதுக்கு இருக்கலாம். ஏன்? அது ஒரு குறுங்கால முதலீடு. அதாவது 6 மாசம். அதாவது காசுக்கு சமனானையும் வைக்க முடியாத நம்ம குறுங்கால முதலீடு காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இது என்னங்க? 6 மாத திரைசேரி
உண்டியல் என்று சொல்லிட்டு இந்த 1500 கழிச்சு விடுங்க. 1500 என்னங்க நீங்க கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டுட்டு இப்ப என்ன வரும் உங்களுக்கு? காசுக்கு சமமான மீதி வரும் உங்களுக்கு. மீதி உங்களுக்கு இங்க வரும். இந்த மீதி அப்படியே இருக்கட்டும். புரியுதா? அப்ப இந்த 1500 கொண்டு எங்க காட்டலாம்? நம்ம இந்த 1500 கொண்டு எங்க காட்டலாம்? அதுக்கு தான் தந்திக்கிறாங்க பாருங்க. திரைசேரி உண்டியல் மீதான முதலீடுன்னு சொல்லி ஏற்கனவே 18,000 அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கள்ட்ட 3 மாதம் மட்டுமில்லை, 6 மாதம், 1 வருடம் போன்ற 3 வகையான திரைசேரி உண்டியல்களும் காணப்படுது. ஸோ அந்த திரைசேரி உண்டியல் மீதான முதலீட்டுக்குள்ள நம்ம என்ன சரி, இந்த 1500 கொண்டு போட்டோம்னா சரி. ஸோ இங்கே வாங்க நிதிமை கூட்டிருக்கோம். நமக்கு தெரியும் காசுக்கு சமமானவையும் கடைசியில் தான் வரும். அப்படின்னு சொல்லும்போது இடையில நீங்க மற்ற சொத்துக்களை போட்டுக்கொள்ளுங்க. இருப்பு வியாபார வருமதி, அதுக்கு இடையில நீங்க மற்ற சொத்துக்களை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்ப திரைசேரி உண்டியல் முதலீடு, திரைசேரி உண்டியல் முதலீடு, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு என்ன ஒரு செய்கையை போடுங்க. செய்கையை போட்டு காட்டு. இப்ப இந்த செய்கையை நீங்க என்ன இந்த இடத்துல செய்யுங்க. செய்கைகள் உங்க நீதிமை கூட்டு பக்கத்துல செய்யுங்க. 2வது பேஜ் இடமைக்கு நீதிமை கூட்டு போனா இதுல வந்துட்டு நம்பர் சரியா, ஏன்டா இங்க செய்கை நம்பர் நம்ம முடிச்சா தான் இங்க செய்கை நம்பருக்கு வரலாம். ஸோ இங்க நமக்கு நம்பர் சரியா பட்சத்தில் என்னங்க திரைசேரி உண்டியல்களில் முதலீடு. ஸோ இங்க மீதி நமக்கு தெரியும். மீதியை பாருங்க 18,000 18,000 அதை போட்டுக்கொள்ளுங்க. அதே போல இங்க இருந்து கழிச்ச 1500 ரூபாய் என்னங்க இங்க வந்துட்டு 6 மாத திரைசேரி உண்டியல் சொல்லி 1500 காட்டி விடுங்க. காட்டி விட்டுட்டு இது இறுதி மீதியை அவட தேடுங்க கையோட. இங்க வந்துட்டு எவ்வளவு வரப்போகுது? 19,500 வரப்போகுது. இதுதான் இதுல கொண்டு செல் மீதியா காணப்படும். ஸோ 19,500 அவ்வளவுதான். இப்ப இறுதியை நம்ம என்னையும் இந்த காசும் கொண்டு போடுவோம் என்று சொன்னா இங்க வந்துட்டு இன்னொரு சொத்து வந்தாலும் வரலாம், ஏனைய சொத்துக்கள் வந்தாலும் வரலாம். ஸோ இது கேட்டோம். அப்ப இந்த செம்மையாக்கள் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம முடிச்சிட்டோம். ஸோ சிம்பிள். அடுத்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 31/3/2024 உள்ளவாறான உத்தரவாதத்துக்கான ஏற்பாடானது 10,50,000 மதிப்பிடப்பட்டது. ஸோ சிம்பிள். இப்போ நான் வந்துட்டு எல்லாருக்கும் வருமான வரி ஏற்பாடு தெரியும். எல்லாருக்கும் வருமான வரி ஏற்பாடு தெரியும். ஸோ இங்கே உத்தரவாதத்துக்கான ஏற்பாட்டுக்கு நான் என்ன உங்களுக்கு ஒரு செய்கை உண்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உத்தரவாத ஓகே உத்தரவாத ஏற்பாடு ரைட். இப்போ என்ன போறோம்? இங்க வந்துட்டு உத்தரவாத ஏற்பாடு ரைட். இதுக்கு ஒரு செய்கையோட போடுவோம் நம்ம. ஸோ உத்தரவாத ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டுக்கான உத்தரவாத செலவு, ஆண்டுக்கான உத்தரவாத செலவு இதை போட்டுட்டோம். இங்க வந்துட்டு சென்ற ஆண்டு மிகை அல்லது குறை, இதை சீராக்கும். ஸோ இங்க ஆண்டுக்கான உத்தரவாத செலவுன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ், அது எங்க போனாலும் நீங்க எந்த பேப்பர் எடுத்தாலும் இந்த 31/3/2020 நம்ம முடிவடைகிற ஆண்டுக்குரிய ஏற்பாடுன்னு சொல்றது 1050 ஆண்டுக்கான ஏற்பாடு. ஸோ 1050 புரியுதா? இப்ப மிகை குறை எங்க பார்க்க போறோம்னு சொன்னா இங்க வந்துட்டு வேற எதுவுமே கதைக்கிறது உத்தரவாதத்தை பத்தி. ஸோ பரீட்சை மீதிக்கு வாங்க. நம்ம ஆல்ரெடி பரீட்சை மீதில செலுத்திய உத்தரவாத செலவு ஒன்று பார்த்துருந்தோம். செலுத்திய உத்தரவாத செலவு 6 லட்சம் மட்டும் பார்த்துருந்தோம். நல்லா பாருங்க, செலுத்திய உத்தரவாத செலவு 6 லட்சம். ஸோ நல்லா பாருங்க, அதுக்கு கீழே தந்திக்காங்க உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு ஆரம்பத்தில் 9 லட்சம். ஸோ 9 லட்சம் ஏற்பாடு இருக்கி செலவு செஞ்சது 6 லட்சம் தான் சொன்னா எவ்வளவு மிகையா ஏற்பாடா வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அப்போ 9 லட்சம் ஏற்பாடு இருக்கி, ஆனா வந்துட்டு 6 லட்சம் தான் செலவு கொடுத்திருக்கோம் சென்ற ஆண்டு செலவில். அப்படிங்கும் போதோ நம்ம ஏற்கனவே காட்டின செலவுல இன்னும் 3 லட்சம் மிச்சமா இருக்கு. ஸோ 3 லட்சம் இன்னும் மிச்சமா இருக்கு. ஆனா இந்த ஆண்டுக்கு நம்ம மதிப்பிட்டது 1050 சொன்னா நீங்க என்னங்க இந்த 3 லட்சமும் மிக என்று சொல்லி கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டா உங்களுக்கு வரப்போற நிர்ணயிக்கிற தொகை தான் என்னது? உத்தரவாத செலவினமா இருக்கு. உத்தரவாத செலவு
உத்தரவாத செலவு விநியோக கிரயம். விநியோக கிரயத்துக்கு போகும் உத்தரவாத செலவு. ஸோ இங்கே விநியோகத்தில் எதுவுமே வைக்கப்படலை. ஏன்? அவர் செலுத்திய உத்தரவாத செலவை தனியே ஒரு கணக்கு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காது. ஸோ அதால் என்ன, நீங்கள் வந்துட்டு அதை வச்சு ஒரி பண்ண தேவையில்ல, ஒன்றுமே செய்ய தேவையில்ல. விநியோக கிரயத்துக்கு வாங்க உத்தரவாத செலவு எவ்வளவாம்? 750. அதே விஷயத்தை என்ன இங்கே ஒன்று வந்து உத்தரவாத செலவு 750 காட்டிட்டு எவ்வளவா ஆண்டுக்கான உத்தரவாத செலவு 1050. அதை கொண்டு என்னங்க உத்தரவாத ஏற்பாடு சொல்லி 1050 காட்டிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த செம்மியாக்களை முடிச்சிட்டோம். இது எல்லாரும் கிளியரா? குயிக் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. அக்னஃப், அம்னத், மிஸ்வர், ரீஷ்மா, ஷப்ஸா, அக்மல் எல்லாருக்கும் ஓகேவா? அம்னத் ஓகேம்மா? ரைட். ஸோ அடுத்தது பாருங்க. ஆதாரம் பரிமாற்று உபகரணங்களின் விவரங்கள் பின்வருமாறு. நம்ம ஆல்ரெடி வாசிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு சேர்ப்பனவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. ரெண்டும் ஒரே ஒரு மீள்மைப்பிடி இருக்குது. ஒரே ஒரு மீள்மைப்பிடு இந்த இடத்துல இருக்குது. ரைட், ஓகே. ஒரே ஒரு மீள்மைப்பிடு இந்த இடத்துல இருக்குது. ஸோ பார்ப்போம். பாருங்க, சேர்ப்பனவும் இல்லை ஆற்றலும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கிற மீதியான புள்ளியில் நமக்கு ஆரம்ப மீதியா வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வாசிச்சிட்டோம். நமக்கு தெளிவா சொல்லிட்டாரு, இவ்வருடத்தில் ஆதாரம் பரிமாற்று உபகரணங்களின் கொள்வனவுகளோ அகற்றல்களோ இடம்பெறவில்லை என்று சொன்னா எந்த ஒரு ஆதார பரிமாற்றம் கொள்வன செய்யப்படவில்லை, அகற்றப்படையும் இல்லை. ஓகேவா இது? ரைட். இப்போ இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு கம்பெனி தனது கட்டடங்களை 31/3/2023 எந்த டேட் புள்ளையல் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ சென்ற கணக்காண்டு 1/4/2022 ஆரம்பிச்சு 31/3/2023 முடிவடைற சென்ற ஆண்டுல என்ன செஞ்சாங்க? இந்த கட்டடத்தை மீள்மை எப்படி செஞ்சுக்காங்க? 48,000. ஸோ 48,000 மீள்மைப்படி செய்யப்பட்ட போது அந்த கட்டடத்தின் விளைவாக, மீள்மைப்படி விளைவாக 7,000 ரூபாய் மிகை ஏற்பட்டது. இம்மீள்மைப்படியானது சரியாக பதியப்பட்டுள்ளது. ஸோ சென்ற ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மீள்மைப்பீடு வந்துட்டு சரியாக பதியப்பட்டிருக்கு. 7,000 ரூபாய் மிகை வந்திருக்கு. அந்த மிகையை வந்துட்டு சரியா பதிஞ்சுக்காங்களாம். இப்போ பரீட்சை மீதிக்கு வாங்க. மீள்மைப்பீட்டு ஒதுக்கத்தில் வந்து கட்டடத்திலே பாருங்க வெறும் 6,000 தான் நீக்குது. ஆனால் அவர் சொன்னாரு, நாங்க சென்ற ஆண்டு தான் நாங்கள் மீள்மைப்பீடு செஞ்சோம், 7,000 ரூபாய் எங்களுக்கு மிகை வந்துருந்துச்சு, அந்த 7,000 ரூபாய் மிகையும் ஒழுங்குமுறையாக பதியப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆனால் இங்கே பரீட்சை மீதியை பார்த்தா 6,000 தான் நீக்குது. இதுக்குத்தான் ஒரு விளக்கம் நமக்கு அடுத்த தகவலில் சொல்லிக்கிறாரு. 31/3/2024 உள்ளவாறு அலுவலக உபகரணங்களில் கிரயம் மற்றும் திரண்ட வருமானத்தை என்பன முறையே 16,000 3,000. இத்திகதியில் கம்பெனியானது அலுவலக உபகரணங்களை முதல் தடவையாக அதன் நியாய பெறுமதியில் 12,000 மீள்மைப்படி செஞ்சிருக்காங்க. முதல் தடவையாக அலுவலக உபகரணத்தை மீள்மைப்படி செஞ்சிருக்கு. ஸோ முதல் தடவையாக அலுவலக உபகரணத்தை மீள்மைப்படி செஞ்ச போது 12,000 மீள்மைப்படி செஞ்சு பாருங்க. அப்போ 16,000 ரூபா 31/3/2024 இந்த டேட்ல மீள்மைப்படி செஞ்சுக்காங்க. சாரி, இதுல வந்துட்டு 16,000 ரூபாய் கிரை மீகுது. 31/3/2024 16,000 ரூபாய் கிரை மீகுது. திரண்ட தேவை 13,000 மீகுது. சாரி 3,000 மீகுது. ஸோ பாருங்க, கிரயம் இங்க வந்து 16,000, இங்க திரண்ட வருமானத்தையும் ஜஸ்ட் 3,000, ஜஸ்ட் 3,000. ஸோ 31/3/2024 மீதி எவ்வளவு புள்ளியா? கொண்டு செல் மீதி, கொண்டு செல் மீதி. ரைட், கொண்டு செல் மீதி எவ்வளவு வரப்போகுது பாருங்க. அப்போ இதுல கொண்டு செல் மீதி வந்து வரப்போகுது பிள்ளைகள் 13,000 வரப்போகுது. 13,000 வரப்போன்னு சொன்னா இங்க வந்துட்டு இறுதி மீள்மைப்படி பெறுமதி எவ்வளவு? 31/3/2024 கிரைய மீதி எவ்வளவா? 12,000 அப்படின்னு சொன்னா இங்க மேல் மதிப்பீட்டு
குறை எவ்வளவாம்? 1000 ரூபா. மீள்மைப்பிட்டு குறை 1000 ரூபா. அந்த குறை எவ்வளோன்றது அவர் தரல நமக்கு. ஸோ பாருங்க, அதை நியாயப்பெறுமதி 12,000 மீள்மைப்பீடு செய்தது. இதனால் மீள்மைப்பீட்டு குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த மீள்மைப்பீட்டு குறை இந்த 1000. இந்த 1000 ரூபாவும் இக்குறையானது கட்டட மீள்மைப்பீடு ஒதுக்க கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ரைட். ஸோ இங்க வந்துட்டு நம்ம கட்டட மீள்மைப்பீட்டு கணக்கு ஒன்று எடுப்போம். கட்டட மீள்மைப்பீட்டு ஒதுக்க கணக்கு. கட்டட மீள்மைப்பீட்டு ஒதுக்க கணக்கு. ரைட். ஒதுக்க கணக்கு ரூபாய் 1000. ரூபாய் 3 சேவல செய்யும். ரைட். இங்க கட்டட மீள்மைப்பீட்டு ஒதுக்கம் வந்துட்டு நல்லா தெரியும் நமக்கு. அது ஒரு உரிமையாண்மையும் கூறும். ஸோ செலவு மீதியா வந்திருக்கும். இங்க வந்து நமக்கு இந்த மீதி தெரியாது. ஆனால் இந்த மீதி தெரியாது. ஆனால் நமக்கு இறுதி மீதி தெரியும். எப்படி தெரியும்? பாருங்க பரிச்சை மீதிக்கு வாங்க. 31/3/2024 மீதின்னு சொல்லும் போது இங்க ஆரம்ப டேட் தரல அவரு 6000 சொல்லிக்கிறாரு. அப்ப மீதி சென்றது எவ்வளவு வந்திக்க போதும்? 6000 ரூபாய் வந்து மீதி வந்தது 6000 ரூபாய் வந்து இப்படி வந்துதான் பரிச்சை மீதி செலவுக்கு வந்திக்க போதும். இது ஓகேயா? சோ இங்க பாருங்க, மீள்மைப்பீட்டு குறை 1000. என்ன படிக்காம் இங்க சொல்றேன்னு இக்குறையானது கட்டட மீள்மைப்பீட்டு ஒதுக்க கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கட்டட மீள்மை ஒதுக்க கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. சோ இங்க நல்லா பாருங்க, இங்க நல்லா டீப்பா பாருங்க. அவர் கட்டட மீள்மைப்பீட்டு ஒதுக்கத்தை வந்துட்டு கட்டட மீள்மைப்பீட்டு குறை அலுவலக மீள்மைப்பீட்டு குறை எப்படி இரட்டைப்பதிவு வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ கிரயத்துல கழிப்போம். முதலாவது கிரயம்ல கழிப்போம். சோ கிரயத்துல கழிக்கணும் என்ன இரட்டைப்பதிவு நமக்கு அலுவலக உபகரண கணக்கு செலவு, உபகரண கணக்கு செலவு. அப்ப என்ன கணக்கு வரப்போகுது? வரவுல அலுவலக உபகரண மீள் மதிப்பீட்டு குறை அல்லது நட்ட கணக்கு செலவு வரவு. குறை கணக்கு வரவுன்னு சொல்லி இங்க வரப்போகுது. குறை கணக்கு வரவுன்னு சொல்லி இங்க நமக்கு வரப்போகுது. சோ இப்படித்தான் என்னஞ்சிப்பாரு அவரு வச்சிக்க வேண்டியது. ஆனா அவர் என்ன செஞ்சிக்காரு பிள்ளைகள்? இதே பதிவை தான் செஞ்சிருக்காரு அவரு. ஆனா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவர் வச்சிக்காரு. அப்படின்னு சொன்னா அலுவலக மீள்மைப்பீட்டு குறை கணக்குல வைக்கிறதுக்கு இங்க வந்துட்டு கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்குல என்ன செஞ்சிக்காரு? வரவு வச்சிக்காரு. அதாவது இந்த கணக்கு. சோ இதை சீராக்கிறோம்னு சொன்னா என்ன வேணும் நமக்கு? இந்த கணக்குல பஞ்சோட்டோ இந்த கணக்குல அழிச்சு விட்டாச்சு. சோ இங்க என்ன வரப்போதோ? மீண்டும் அலுவலக உபகரண மீள்மைப்பீட்டு குறை கணக்கு வரவு, கட்டட மீள்மைப்பீட்டு ஒதுக்க கணக்கு செலவு. சோ அப்ப என்ன சரி நம்ம இங்க வச்ச விஷயத்தை அவர் என்ன செய்ப்பாரு? இங்க வந்துட்டு இங்கதான் வச்சுப்பாரு இந்த 1000. சோ வச்சா நமக்கு இங்க 7000 வந்திருக்கும். அவர் சொன்ன மாதிரி அதே 7000 நமக்கு கட்டட மீள்மை கணக்குல 7000 மீதி இருந்திருக்கும். அவர் சொன்ன மாதிரி 7000 தான் கட்டடத்துல மீள்மை எப்படி மீதியா காணப்பட்டுச்சு. சோ என்ன சரி இதுதான் கட்டட மீள்மை ஆரம்ப மீதி. அப்படியே கையோட இங்க வாங்க வந்துட்டு மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். ரைட். ஸோ மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் சொல்லி போட்டுட்டு ஆரம்ப மீதி 7000 சொல்லி போடுங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவு. ஸோ அடுத்தது வாங்க மிச்சத்தை பதிவோம். மிச்சத்துக்குரிய வேலையை செய்வோம். முதலாவது இங்க சொல்லப்பட்டது இங்க ஆதன பரிமாணம் எதை பத்தியுமே கதைக்காம முதலாவது சீராக்கம் வச்சு நமக்கு இந்த அலுவலகத்துக்கு. ஸோ அலுவலகத்துக்கு வாங்க. இங்க வந்துட்டு நமக்கு தெரியும் நல்லா கொள்வனவு செய்த திகதியில பயந்தர ஆட்கள் 8 வருஷமா. ஸோ கிரயம் வந்துட்டு 16,000 முதல் தடவையா முன்மொழிவு செய்யப்படுது. ஸோ முதல் தடவையா முன்மொழிவு செய்யப்படுதுன்னா ஆரம்ப கிரயம் என்ன இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ அதே 16,000 தான் இருந்திருக்கும். அலுவலக
உபகரணம். ஸோ 16,000 ரூபா தான் இருந்திக்க போகுது. இது முதலாவது விஷயம். 16,000 ரூபா தான் இது இருந்திக்க போகுது. ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. இங்க வந்து திரண்ட வருமானத்தை நமக்கு தெரியும். திரண்ட வருமானத்தை இறுதி திரண்ட வருமானத்தை 3000 தான் நிற்காரு. ஸோ இந்த 3000 என்ன செய்ப்பாரு? திரண்ட தேவு மாற்றம்னு சொல்லி என்ன செய்ப்பாரு? இவர் இங்கேயும் கழிச்சிட்டு திரண்ட தேவு மாற்றம்னு சொல்லி இங்கேயும் கழிச்சிருப்பார். எவ்வளவுத கழிச்சாராம்? 3000 கழிச்சாராம். 3000 இவர் கழிச்சாராம். இது முதலாவது. இது அடுத்த விஷயம். ஸோ இதெல்லாம் போக 12,000 மீள்மைப்பீடு பெருமையாக அவருக்கு வந்துச்சாம். அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்துட்டு மீள்மைப்பீடு குறை வந்துட்டு 1000 ரூபா வந்துச்சாம். குறை 1000 ரூபா வந்துச்சாம். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க, இங்கே வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முதலாவது இந்த மீள்மைப்பீடு வந்து சீராக செஞ்சிட்டோம். ஆனா இங்கே வந்துட்டு இதுக்குரிய பதிவு இன்னும் நம்ம செய்யலை. எதுக்குரியது? இந்த அலுவலக மீள்மைப்பீடு குறையை வந்து என்ன செய்யலை. இப்போ இந்த குறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க. முதல் தடவை குறை வந்து நம்ம என்ன செய்வோம்? டிரெக்டா அந்த குறையை கொண்டு போய் நம்ம ஏனைய செலவுல காட்டிட்டோம்னா சரி. ஸோ எகெயின் வருமானம் கூட்டுருவாங்க, ஏனைய செலவுக்கு வாங்க, அலுவலக உபகரண மீள் மதிப்பீட்டு குறை குறை அவ்வளோ. ஸோ எவ்வளோவாம்? சார் 1000 rupees வச்சா சரி. ஸோ அடுத்தது வாங்க. அப்போ அதை காட்டியாச்சு. இப்போ தேய்மானத்தை பார்க்கணும். ஆண்டுக்கான தேய்மானம் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறாரு. நடைமுறை வாடத்துக்கான பெருமானத்தைவானது சரியாக கணிப்பிடப்பட்டுள்ளது. அவை நிர்வாகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கான். அப்ப சகல உபகரணங்களும் நிர்வாகத்துக்கு தான் பயன்படுத்தப்படுதாம். அவர் என்ன தெளிவா சொல்லிக்காரு. ஆதன உபகரணங்கள் அனைத்தும் நிர்வாகத்துக்கு தான் பயன்படுத்தப்படுதாம். ஸோ நல்லா பாருங்க, 16,000 ரூபா கிரே மீக்குது. கொள்வனவு செய்யப்பட்ட திகதியில் 8 வருடங்கள் பயன்தர ஆட்காலம் இருந்தீங்க என்று சொன்னா நல்லா பாருங்க. அப்போ 16,000 8ஆ பிரிச்சா ஆண்டுக்கான தெய்வம் வந்துட்டு 2000 வந்திக்க போதும். ஸோ 3000 அகட்டிடிக்கும் 2000 இந்த அதுக்கான தெய்வம் வந்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபா என்ன செய்ய போகுது? நமக்கு ஆரம்பத்தை வந்திக்க போகுது. இதுதான் இதுக்குரிய பதிவு வரைக்கும். ஸோ இந்த பதிவு ஏற்கனவே செஞ்சுட்டார் அவர். ஸோ நம்ம என்ன தேவையில்லை, எதுக்குமே சீராக்கம் செய்ய தேவையில்லை. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நான் செஞ்சது இது ஒன்றுக்கும் தானே அவர் வச்சு சீராக்கம். சீராக்கம் சொன்னேன், இதுக்கு ஒன்றுக்கும் தான் அவர் வச்சது. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எனக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. அப்போ எனக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ரைட், குட். ஸோ அலுவலக உபகரணம் டன். அடுத்ததுக்கு வாங்க. காணிக்குது. காணிக்குதா? ரைட், ஓகே, சாரி, கட்டடம் ஈகுது. மோட்டார் மோட்டார் வாகனங்கள். ரைட். எனக்கு கட்டட செம்மையாக்கள் விலங்கு இல்லை. ரைட், ஓகே, கட்டட செம்மையாக்கள் நான் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் வரப்போறேன். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ எகைன் இந்த இந்த 3வது அலுவலக உபகரணம் முடிச்சிட்டோம். மோட்டார் வாகனம் இருக்குது, கட்டடம் இருக்குது. ஸோ முதல்ல கட்டடத்துக்கு வாங்க. என்ன சொன்னால் மோட்டார் வாகனம் சீராக்கம் இல்லை, கட்டடத்துக்கு சீராக்கம் இல்லை. ஸோ என்ன இங்கே ஃபர்ஸ்ட் இருந்து செய்யுங்க. இங்கே பாருங்க நல்லா. கட்டட முழுமைப்படுத்துறது டி ஃபார்மா என்ன ஆகிறது? ஓகே. இப்போ என்னண்டா ஷப்ஸா ஆரம்பம் இது இங்கே இங்கே நல்லா பாருங்க. முதலாவது அவர் என்ன செய்ப்பாரு? கட்டடத்துல மீள்மை இப்படி செய்யும் போதோ, கட்டட மீள்மை ஒதுக்குறது என்ன செய்ப்பாரு? சென்ற ஆண்டு செய்யும் போதோ அவர் இங்கே இந்த இடத்துல கட்டட கணக்குன்னு சொல்லிட்டு கட்டடம் சொல்லிட்டு கட்டட கணக்குன்னு சொல்லிட்டு 7,000 வச்சுப்பார். அவர் 7,000 வச்சுப்பார். வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சென்ற ஆண்டுக்கு போகிறேன், கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் போகிறேன், கொஞ்சம் பாருங்க. கட்டடத்துக்கு 48,000 ஆரம்ப மீதிக்கும். இது சென்ற ஆண்டு கணக்குக்கு போகிறேன். நான் சென்ற ஆண்டு 48,000 இறுதி மீதி வந்திக்கும். 48,000 இறுதி மீதி வந்திக்கும். இங்கே வந்துட்டு மீள்மைப்பட்டு மிக 7,000 இருந்திக்கும். புரியுதா? இந்த 7,000 என்னஞ்சி பெற பிள்ளைகள் கட்டடத்தில் இது வந்துட்டு கிரே ஏரியா. ஸோ அதுக்கு தான் சொல்லுவோம் நம்ம இதை வந்துட்டு சிலர் கிரே மட்டும் சொல்லுவாங்க ஈஸியாக வழங்குறதுக்கு. கிரே பாட்டு இது
திரண்ட தேய்மான பாட்டு ஈஸியா சொல்லுவாங்க சில சார் மாதிரி. புரியுதா? இதை முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. இது கிரயம், இது கிரயத்துக்குரிய குளம். இன்னும் நாங்க செய்யறது கிரயத்துக்குரிய வேலை. இன்னும் நாங்க செய்யற எல்லாமே இன்னும் நாங்க செய்யற வேலை எல்லாமே ஓகே. எப்படி போடுவாங்க சொல்லுங்க. இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க. இதுதான் நம்ம உண்மையான ஃபார்மேட். புரியுதா? இப்படி போடுற டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க. இப்படி போட்டு இந்த 7000 கிரயத்தோட கூட்டிட்டு அந்த 7000 என்ன செஞ்சுப்பாரு அவரு? கட்டட மீள்மைப்பட்டு மிகையில வச்சு கட்டட மீள்மை கணக்குல வச்சுப்பாரு 7000 ரூபாய். இப்ப இவர் இந்த ஆண்டு செஞ்சதால வந்த குறை இந்த 1000 ரூபாய் கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? ஏனைய செலவுல பதியறதுக்கு பதிலா இந்த ஏனைய செலவுல இன்னைக்கு இந்த பதிய வேண்டியது ஏனைய செலவுல பதிஞ்சிக்கணும். ஏனைய செலவுல பதிய வேண்டியதுக்கு பதிலா இவர் என்ன செஞ்சிக்காரு புள்ள? நல்லா பாருங்க. அப்போ இங்க வந்து வரவுல பதிஞ்சிக்காரு. வரவுல பதிஞ்சிட்டாலே இதுல இறுதி மீதி என்ன வந்திருக்கு? 6000 வந்திருக்கு. அந்த இறுதி மீதி என்ன எங்க வந்திருக்காரு? நமக்கு பரிச்சை மீல வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அவ்வளோங்க. 6000 வந்திருக்காரு. புரியுதா? ஆனா அவர் தெளிவா சொல்லிக்காரு 31/3/2023 நம்மளோட கணக்காண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் சென்ற கணக்காண்டுல முதல் தடவை நாங்கள் கட்டடத்தை மீள்மை எப்படி செஞ்சோம். ஆனா வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு ஏற்பட்ட அந்த மீள்மைப்பட்டு மிகை 7000 ரூபாய் ஏற்பட்டு அது சரியா பதியப்பட்டீங்கன்னு சொன்னா மீள்மைப்பட்டு ஒதுக்க கணக்குல அவர் 7000 வச்சிருப்பாரு. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த மீள்மைப்பட்டு ஒதுக்க கணக்குல இந்த முறை வந்த அலுவலக மாதத்துல மீள்மைப்பட்டு குறைய வந்துட்டு 1000 இங்க வச்சுட்டாலே அது வந்துட்டு பிளே ஆயிட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து அலுவலக மீள்மைப்படி செய்யப்படாம இருக்கு பிள்ளைகள். கட்டடமே திரும்ப மீள்மைப்படி செய்யப்பட்டு அந்த கட்டடத்துக்கு 1000 ரூபாய் குறை வந்ததுன்னு சொன்னா அதுல குறையாவது இங்க வச்சு இந்த பருவாயில்லை இங்க வச்சிருந்தால் பிழை இல்லை. ஆனா அவர் என்ன செஞ்சு வச்சுக்காரு? அலுவலக உபகரணங்கிறது வேற சொத்து, கட்டடம்ங்கிறது வேற சொத்து. கட்டடத்துல மீள்மைப்பட்டு ஒதுக்க கணக்குல அலுவலக உபகரணத்துல மீள்மைப்பட்டு குறைய வச்சதுதான் பிள்ளைங்க. புரியுதா? அதுதான் பிழை. அதை நம்ம சீராக்கி போட்டு அலுவலக உபகரணம் ஏற்கனவே மிகைமைப்பட்டிக்கானோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் போது ஃபர்ஸ்ட் டைமே கூரை வந்திருக்கு 1000 ரூபா. அந்த கூரையை கொண்டு நாங்கள் என்ன செஞ்சோம்? கட்டிட மீள்மை கணக்கில் வச்சிருக்காரு. அதை நாங்கள் என்ன செஞ்சோம்? கட்டிட மீள்மை கணக்கில் சேர்த்துட்டு போட்டோம். அப்போ கட்டிட மீள்மைப்பட்டு மிக 7000 ரூபா வருது. அந்த 7000 ரூபா தான் நமக்கு என்ன வரப்போகுது? இங்கே வந்துட்டு ஆரம்ப மீதியா வரப்போகுது. ஸோ அதை காட்டிட்டு அவர் வச்ச அந்த 1000 கொண்டு போய் நாங்கள் என்ன செஞ்சோம்? ஏனைய செலவில் காட்டிருக்கோம். இவ்வளவு தான். இப்போ புரிஞ்சுதா ஷப்ஸா? ஸோ இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி அகனஃப், அம்னத், அன்சாஃப், மிஷ்வர், அக்மல், ஷப்ஸா எல்லாம் டி ஃபார்ம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. புரியுதா? இப்போ டி ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நல்லா ட்ரை பண்ணுங்க. இரட்டை பதிவு டி ஃபார்மை பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா உங்கள்ட்ட இங்க வந்துட்டு இந்த டி ஃபார்ம் இந்த இரட்டை பதிவு இல்லைன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜீரோ அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை. இதைத்தான் என்னால் சொல்லேன். இரட்டை பதிவுன்ற ஒரு விஷயம் சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய செய்யக்கூடிய இருந்தாலும் நம்ம ஜீரோ. இது நான் சொல்ற விஷயம் உங்கள்கிட்ட. ஸோ அதை கிளியராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ கட்டடத்துக்கு வாங்க. கட்டடத்தில் ஆரம்ப மீதி எவ்வளவா? 48,000. ஏன்? இந்த கட்டடத்தில் செயற்படவும் இல்லையா மாவட்டம் இல்லையா? ஸோ ஆரம்ப மீதி 48,000. ஸோ நல்லா பாருங்க. ஆரம்ப மீதி 48,000. கம்பெனி வந்துட்டு கட்டடத்தை 31/3/2023 தான் மீள்மை எப்படி செஞ்சுக்க முதல் தடவையா? அப்ப ஆரம்பத்தில் 2 இருந்துக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ 0 தருந்தி 22 4,000 தந்திக்காரு. ஸோ ஆண்டுக்கானது 4,000 தான் வந்திக்கும். ஆண்டுக்கானது 4,000 தானே வந்திக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டுக்கானது 4,000 தான் வந்திக்கும். ஆரம்பத்தில் இறுதியில் அதாவது சென்ற ஆண்டு இறுதியில் முழுமை எப்படி செய்யப்பட்டா இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அது என்ன செஞ்சிக்கும் பிள்ளைகள் மீதியா வந்திருக்கும். ஸோ சென்ற ஆண்டு இறுதியில் முழுமை எப்படி செஞ்சதாலே சென்ற ஆண்டு இறுதியில் காணப்பட்ட சகல திரண்ட தேய்மானமும் கழிக்கப்பட்டிருக்கும். ஸோ கழிக்கப்பட்டதாலே இந்த ஆண்டு ஆரம்பத்துக்கு திரண்ட தேய்மானம் 0. அதனால இந்த ஆண்டுக்கு அவர் வச்சிருக்கிறது 4,000 ரூபாய் தேய்மானம் தான் இந்த ஆண்டுக்கான தேய்மானமா வரப்போகுது. இது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய மாதிரிச்சா? ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வாங்க ஓகே 48,000 மீக்குது அவர் சொல்லிக்கிறார் இதோட 15,000 பிரிச்சு விடு 2,400.
ஆனா அவர் எவ்வளவு வச்சுக்காரு 4000 கட்டி சொல்லிட்டு 1600 கொண்டு என்ன சொல்றல்லே நிர்வாகிகள் வந்து கழிச்சு விடுறல்லே புரியுதா அவர் நல்லா சொல்லிக்கார் பாருங்க கொள்வனவு திகதியில் மதிப்பிடப்பட்ட பயந்த ஆட்களம் கொள்வனவு திகதியில மதிப்பிடப்பட்ட பயந்த ஆட்கள் சந்திக்காரு மீள்மை இப்படி செஞ்சதுக்கு போறோம் நாங்க 20 வருஷம் பயந்த ஆட்கள் சந்திக்காரா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்போ மீள்மை இப்படி செஞ்சதுக்கு போறவும் எங்களுக்கு இவ்வளவு பயந்த ஆட்கள் சந்திக்கிறாரு வரல ஸோ அந்த பிள்ளையை பார்த்துடக்கூடாது புரியுதா ஸோ 4000 பேர் அப்ப இந்த தேய்மானம் ஏற்கனவே வந்துட்டு என்னைக்காம் அங்க பதிஞ்சிருக்காம் நிர்வாக செலவுல ஸோ நம்ம என்ன தேவையில்ல திரும்ப போயிட்டு அதுக்கு என்டிடி தேவையில்ல புரியுதா ஓகே ஸோ கட்டிடம் முடிஞ்சு ஸோ கட்டிடத்துல இறுதி மீதி எவ்வளோ வரப்போகுது 48,000 தான் வரப்போகுது ஸோ இங்கே எல்லாமே பூஜ்ஜியம் எதுவுமே இல்லைங்க இது எல்லாமே பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன இங்கே 48,000 4000 கழிச்சிங்கன்னு சொன்னால் 44,000 கொண்டு செல் மீதி 44,000 ரூபா கொண்டு செல் மீதி ஸோ அடுத்த மோட்டார் வாகனத்துக்கு வாங்க மோட்டார் வாகனத்தில் கிரியத்தை பாருங்க 20,000 மீக்குது மோட்டார் வாகனம் ஒன்று சேர்ப்பனவும் இல்லையா மகட்டலும் இல்லையா மாதிரி சொல்லிட்டாரு ஸோ சேர்ப்பனவும் இல்லை மீள்மை எப்படியும் இல்லை அகற்றலும் இல்லை திரண்டை மாற்றலும் இல்லை ஸோ இதெல்லாத்தையும் இல்லை அப்போ இறுதி மீதி என்ன வரப்போகுது நமக்கு 20,000 தான் வரப்போகுது ஸோ அந்த 20,000 போடுங்க போட்டுட்டு மோட்டார் வாகனத்தில் இறுதி திரண்டை மானம் 12,000 மீக்குது ஸோ அந்த திரண்டை மானம் இறுதியை 12,000 போட்டு விடுங்க சரியா தேய்மானம் கணிக்கப்பட்டு பதியப்பட்டிருக்காம் ஸோ எந்த சீராக்கம் வராது திரண்டை மாற்றலும் இல்லை ஆண்டுக்கான தேவை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்போம் 20,000 பயந்தர ஆட்காலத்தை பாருங்க அப்போ எத்தனை வருஷமா 5 வருஷமா ஸோ 5ஆ பிரிச்சு அப்படின்னா ஆண்டுக்கான தேவை 4,000 வரும் ஸோ மொத்த திரண்டை 12,000 அதுல இருந்து 4,000 கழிச்சிங்கன்னா ஆரம்பத்திலிருந்து 8,000 வரப்போம் ஸோ ஆதன பொறிவு வரணும் கம்ப்ளீட் ஸோ வாங்க மொத்தத்தை போடுங்க மொத்தத்தை போடுங்க ஸோ இந்த ஆதன பொறிவு வரணும் எவ்வளவு ஆதன பொறிவு வரணும் இவ்வளவு தான் 80,000 ரூபா கிரயம் வருது 80,000 ரூபா கிரயம் வருது இங்க வந்துட்டு பாருங்க திரண்ட செய்ய பாருங்க அவன் ஆரம்ப திரண்ட வந்துட்டு எவ்வளவு வருது ரைட் 9,000 வருது இங்க வந்துட்டு ஆண்டுக்கான தேய்மானம் எவ்வளவு வருது 10,000 வருது ஆண்டுக்கான தேய்மானம் 10,000 வருது அகற்றல் தேய்மானம் 3,000 வருது ஸோ இதெல்லாம் கழிச்சிருக்க போகல இங்க வர தேய்மானம் 16,000 ஸோ 80,000 இருந்து 16,000 கழிச்சு விட்டோம்னு சொன்னா நமக்கு வரப்போற கொண்டு செல் மீதி என்ன வரப்போகுது நமக்கு இங்க 64,000 மேய்க்க போகுது 60 ரைட் ஓகே வந்துட்டு அழிச்சு விட்டேன் என்னையோ சரி என்னையோ ஒன்று செஞ்சு விட்டேன் ரைட் 20,000 இருந்து 12,000 கழிச்சா 8,000 என்ன வரப்போகுது நமக்கு இங்க இதாக வரப்போகுது ஸோ கொண்டு செல் மீதி இப்படி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு என்ன வரப்போகுது பாருங்க அப்போ அதுதான் கொண்டு செல் மீதியா இருக்க போகுது 64,000 ஸோ கையோட நிதி நிலைமை கூட்டுக்குவாங்க குறிப்பிலக்கம் 2 போடுங்க இந்த இடத்துல ஸோ இதை கொண்டு இங்க போட்டு விடுங்க கையோட இந்த 10,000 இங்க வந்து ஆதனம் பொறிவுபகரண தேய்மானம் உபகரண பெருமான தேய்வண்டு சொல்லி என்ன சொல்லுங்க 10,000 காட்டி விடுங்க ஸோ இன்னும் ஒரு செலவு காட்டினா போதும் இன்னும் ஒரு செலவு காட்டினா போதும் இங்க வந்துட்டு சொத்துப்பான தேய்வும் இருக்கி அதே போல இங்க இந்த மீள்மைப்பட்ட நட்டம் இருக்கி ஸோ பொருத்தமானது என்ன பொறுத்த வரைக்கும் மீள்மைப்பட்ட நட்டம் பட் கொஞ்சம் பார்ப்போம் பார்த்துட்டு இன்னொரு செலவு தானே போடணும் ஸோ லாஸ்டா வந்துட்டு எந்த செலவும் மோஸ்ட் சூட்டபிளா இருக்கோ அதை கொண்டு என்ன நம்ம வந்துட்டு போட்டுடுவோம் எந்த செலவு போட்டாலும் ஒன்று தான் பட் நம்ம என்ன கொஞ்சம் ஸ்டாண்டர்டா செய்வோம் புரியுதா ரைட் அடுத்த பாருங்க 1/4/2023 ஆரம்பத்துல கம்பெனியானது 5 வருட காலப்பகுதிக்கு கட்டிடம் ஒன்றினை சொத்து பயன்படுத்த உரிமைக்கு பெற்றுக்கொண்டது 5 வருட காலப்பகுதி குத்தகை காலம் 5 வருடங்களா சரியானே இத்திகதியில் சொத்துப்பான உரிமை கிரையம் மற்றும் ஆரம்ப குத்தகை பொறுப்பு 10,000 ஆனது சரியா பதியப்பட்டி அப்ப என்ன சொல்றாங்க சொத்துப்பான உரிமை கிரையமும் 10,000 தான் இங்க வந்துட்டு குத்தகை பொறுப்பும் 10,000 தான் இது வந்துட்டு முறையா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியாங்க அப்ப இங்க வந்துட்டு இந்த பரீட்சை மீளைகிற இந்த சொத்துப்பான உரிமை 10,000 குத்தகை பொறுப்பு 10,000 சரியா பதியப்பட்டி எந்த ஒரு பிழையும் இல்லை எதையும் சேர்க்காமலும் எதையும் அவர் அழிக்காமலும் எதையும் விடல அவர் எல்லாமே சரியா பதிஞ்சிருந்தாரு சரிதானே குத்தகை உடன்படிக்கையின் படி ஒவ்வொன்றும் 3,200 ஆன 5 சம வருடாந்த தவணை கட்டணங்கள் 31/3/2024 நம்முடைய நிதியாண்டிலிருந்து ஆரம்பித்து
குத்தகை காலத்தில் செலுத்தப்பட வேண்டும். இந்த 5 வருஷத்துக்குள்ள செலுத்தணுமா? அதாவது அதான் சொல்றாரு 5 வருடங்களுக்குள்ள செலுத்தப்படணும்ன்றத இப்படி சொல்றாரு. 31/3/2024 இருந்து செலுத்தணும் முதலாவது தவணை கட்டணத்தை. அப்படி செலுத்துறதே இந்த 31/3/2024 இருந்து 5 வருடங்களுக்கு செலுத்தணும். அதை சொல்லிட்டு முதலாவது தவணை கட்டணமானது 31/3/2024 செலுத்தப்பட்டவுடன் அது நிர்வாக செலவாக பதியப்பட்டுள்ளது. அப்ப 31/3/2024 நம்முடைய நிதியாண்டுக்குரிய தவணை கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கே. ஆனா செலுத்தப்பட்ட தவணை கட்டணத்தை நிர்வாக செலவு உள்ளடக்கி வச்சிருக்காராம். இதை சொல்றேன். சரிதானே? இத்தவணை கட்டண கொடுப்பனவு செலவு வேற எந்த கணக்கீட்டு பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. 31/3/2024 மற்றும் 31/3/2025 முடிவடையும் வருடங்களுக்கான குத்தகை வட்டியானது முறையே 1800, 1548 ஆகும். இக்கட்டடத்தை குத்தகை கால முடிவில் குத்தகை வழங்கியவருக்கு ஒப்படைத்தல் வேண்டும். அப்ப குத்தகை வழங்கியவருக்கு ஒப்படைத்தல் வேண்டும். அப்ப நமக்கு சொந்தமா போகுதா? இல்லை. இது முதல்ல விஷயம். அப்ப தேய்மானம் எப்படி கணிக்கணும்? குத்தகை காலத்தான் கணிக்கணும். புரியுதா? குத்தகை காலத்தான் கணிக்கணும். பாருங்க, எவ்வாறாயினும் இச்சொத்து பாவனை உரிமையானது அதன் பயன்தரு ஆயுட்கால அடிப்படையில் 20 வருடங்களுக்கு பெருமானத்தை செய்யப்பட்டுள்ளதுடன் இப்பெரும தேய்வானது நிர்வாக செலவு உள்ளடக்கப்பட்டிருக்கே. நமக்கு நல்லா தெரியும், கட்டடத்தில் பெருமான தேவை சொத்து பாவனை தேவை இருந்தாலும் அது நிர்வாக செலவு தான். ஆனா இந்த 10,000க்கும் 5 வருடம் பார்த்து அவர் 2,000 தேய்மானம் காட்ட வேண்டிய இடத்த 20 வருஷம் அதுல பயன்தரு ஆயுட்காலத்துக்கு தேய்மானம் கணிச்சு என்ன செஞ்சியாரு? 500 ரூபா கொண்டு போய் தேய்மானம் வந்து பதிஞ்சு வச்சுக்காராம். இதைத்தான் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஸோ வாங்க நம்மளோட சொத்து பானுரிமைக்கு வாங்க. ஆரம்ப மீதி 0, செயற்படவுக்குள்ள ஆரம்ப வைப்பு இல்லை, குத்தகை பொறுப்பு 10,000ஆம். இதான் இங்க உள்ள விஷயம். நேர்க்கிறையும் இல்லை. ஸோ நமக்கு வரப்போற இறுதி மீதியை பார்த்தோம்னு சொன்னா எவ்வளோ? அதே 10,000 தான். அதே 10,000. ஸோ அதை போட்டாச்சு. திரண்ட தேய்மானத்தில் ஆரம்ப மீதி 0, ஆண்டுக்கான தேய்மானம் நல்லா பாருங்க. 10 வருஷமாம் அதுல 10,000ஆம் அதுல பயன்தர ஆயுட்காலம் 20 வருஷமாம். அதுக்குத்தான் தேய்மானம் கணிச்சிக்காரு. ஆனா இந்த சொத்து வந்துட்டு என்ன பண்ணுதான்? குத்தகை காலம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு போறோம். குத்தகைக்கு யாரு தந்தாரோ அவருக்கே நாங்க திருப்பி கொடுக்க போறோம். ஸோ இந்த சொத்து நமக்கு உரிமையாக போறது இல்லை. உரிமையாக போறது இல்லைன்ற பட்சத்துல நம்ம பயன்தர ஆயுட்காலத்துக்கு தேய்மானம் கணிக்க கூடாது. அதுக்கு பதிலாக குத்தகை காலத்தான் தேய்மானம் கணிக்கணும். இந்த கணக்கின் அடிப்படையில் குத்தகை காலம் 5 வருடங்கள். ஸோ இதை வந்துட்டு 5ஆ பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்குரிய தேய்மானம் 2,000 வரும். 2,000 இங்க வரும். இந்த 2,000 என்னது? சொத்து பானுரிமையோட தேய்மானம். ஆனா 2,000 பதில் எவ்வளவு வச்சுக்கிறாரு அவரு? நிர்வாக செலவுல 500 வச்சிருக்காரு. ஸோ சொத்து பாவனை தேய்வு மீதி என்று சொல்லி என்னங்க மிச்சம் 1,500 கூட்டி காட்டுங்க. காட்டிட்டு இங்க வந்து சொத்து பாவனை தேய்வன்று சொல்லி 2,000 காட்டி விடுங்க. ஸோ சிம்பிள். ஸோ அதை முடிச்சாச்சு. ஸோ இங்க வாங்க 2,000 தேய்மானம். ஸோ 10,000ல இருந்து 2,000 திரண்ட தேய்மானம் போனா நமக்கு வரப்போற கொண்டு செல் மீதி புள்ளியல் 8,000. ஸோ இங்க வாங்க சொத்து பானுரிமை 3,000 சொல்லிட்டு 3வது குறிப்புன்னு சொல்லிட்டு 8,000 காட்டி விடுங்க. ஸோ சொத்து பானுரிமை தேய்மானம் பதிஞ்சாச்சு. அந்த தேய்மானத்தை கொண்டு மொத்தமா நாங்க என்ன செஞ்சாச்சு? 2,000 காட்டியாச்சு. சிலர் வந்துட்டு என்ன வைங்க, சொத்து பானுரிமை தேய்வு கழித்தல் என்று சொல்லி போட்டுட்டு என்ன வைங்க 500 காட்டுவீங்க. 500 கழிச்சிட்டு சாரி சொத்து பானுரிமை தேய்வு தேய்வென்று சொல்லிட்டு 2,000 காட்டுவீங்க. இதுவும் பிழை இல்லை, இதுவும் சரிதான். எவ்வாறு இருந்தாலும் நம்ம 2,000 தான் சொத்து பானுரிமைக்கு தேய்மானமா கணிச்சிருக்கோம்ன்றதை இங்கே காட்டி விட்டா சரி. ஸோ இந்த கணக்கு ஓகே. ஸோ அடுத்தது வாங்க குத்தகை பொறுப்பு. ஸோ குத்தகை பொறுப்புக்கு நான் டி ஃபார்முக்கு போறேன். குத்தகை பொறுப்புக்கும் நான் என்ன செய்யறேன்? டி ஃபார்முக்கு போறேன். ரைட். குத்தகை பொறுப்புக்கும் நான் டி ஃபார்முக்கு போறேன். ஸோ அந்த டி ஃபார்ம்ல வந்துட்டு ரைட் குத்தகை பொறுப்பு. ஸோ இங்க வந்துட்டு குத்தகை பொறுப்பு கணக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த ஆண்டு அடுத்திருக்கு. இந்த ஆண்டு எடுக்கப்படும் போது குத்தகை பொறுப்பு மட்டும் தான் காணப்படுது. ஆரம்ப வைப்பு எதுவும் இல்லை. அப்ப சொத்து பாவனை உரிமை கணக்குக்கு என்னவா போதும்? சொத்து பாவனை உரிமை இந்த கணக்குக்கு எவ்வளவு கொடுக்க போறாரு?
10,000 கொடுத்திக்க போறாரு. ஸோ இந்த 10,000 என்ன செய்ய போதும் இவருக்கு குத்தகை பொறுப்பா இருந்திக்க போதும். குத்தகை பொறுப்பா இருந்திக்க போதும். ஸோ இப்போ ஒரு சில தவணை இப்போ ஒரு சில இதை சொல்றேன் கேளுங்க. இரட்டை பதிவு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ குத்தகை தவணை கட்டுறதுக்கு இரட்டை பதிவு பாருங்க. குத்தகை தவணை கட்டுறதுக்கு இரட்டை பதிவு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தெளிவா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்துட்டு முதலாவது குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு, அதே போல குத்தகை வட்டி கணக்கு வரவு, இது எல்லாமே சேர்த்து இங்க வந்துட்டு காசு கணக்கு செலவு. இதுதான் குத்தகை தவணை கட்டுறதுக்குரிய பதிவு. குத்தகை தவணை கட்டுறதுக்குரிய பதிவு இதுதான். ஆனா இவர் என்ன செஞ்சிக்காரு? இப்படி செஞ்சிக்காரு அவரு? No. இப்படி அவரு செய்யல. அவர் எப்படி செஞ்சிக்காரு? நிர்வாக செலவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு இப்படி செஞ்சுக்காரு. ஸோ இங்க இப்படி செஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டாரு? குத்தகை வட்டிக்கு பதிவு செஞ்சுக்க மாட்டாரு. ஸோ நமக்கு தெரியும் 3,200 3,200 நமக்கு தவணை கட்டணம். ஸோ இந்த 3,200 தவணை கட்டணமும் நிர்வாக கணக்கில் வரவு வைக்கப்பட்டு காசு கணக்கில் என்ன பட்டிக்கும்? செலவு வைக்கப்பட்டிருக்கும். காசு கணக்கில் செலவு வச்சது சரி பிள்ளைகள். காசு கணக்கில் செலவு வச்சது இங்க இது செலவு வச்சது சரியான விடயம். ஆனால் இந்த காசு கணக்குல இவர் செலவு வச்சது சரியான விஷயம். ஆனா இந்த நிர்வாக செலவு கணக்குல வரவு வச்சது இது வந்துட்டு பிழையான விஷயம். ஸோ பிழையான விஷயத்தை நம்ம திருத்துவோம். எவ்வாறு செய்ய போறோம் திருத்துறோம்னு சொன்னா, இங்க குத்தகை பொறுப்பு கணக்குலையும் வரவு வைக்கல, குத்தகை வட்டி கணக்குலையும் வரவு வைக்கல. ஸோ இது வந்து நம்ம சீராக்குவோம். இப்ப அடுத்தது போக போறோம் குத்தகை வட்டிக்குரிய பதிவு. குத்தகை வட்டிக்குரிய பதிவு. ஸோ குத்தகை வட்டியை நம்ம என்ன மாட்டோம்? தனியே காசா செலுத்த மாட்டோம். ஸோ இங்க வந்துட்டு குத்தகை வட்டி கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு, இதுதான் இதுக்குரிய பதிவு. குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு, இதுதான் இதுக்குரிய பதிவு. இங்க வந்துட்டு இந்த குத்தகை வட்டி கணக்கு வரவு வச்சுட்டு குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு வச்சு இது என்னடும் மொத்தமா சேர்த்து தான் இந்த குத்தகை கணக்குல காசுன்னு சொல்லி என்னைவோம் 3,200 கழிப்போம். இதுதான் இதுக்குரிய பதிவு. ஸோ இங்க பாருங்க. அப்போ இங்க வந்துட்டு அவர் செய்ய வேண்டிய விஷயம் இந்த நிர்வாகத்தில் இருக்கிற இந்த குத்தகை தவணைக்கான 3,200 வெளியே எடுத்து போட்டோ அதை பிரிச்சு குத்தகை வட்டி கணக்குல வரவு வச்சுட்டு குத்தகை பொறுப்பு கணக்குல அந்த வட்டியை செலவு வச்சு குத்தகை பொறுப்பு கணக்கு எவ்வளவு கழிஞ்சிருக்கோ அதை வந்துட்டு இங்க மொத்தமா கழிச்சு காட்டும். புரியுதா? ஸோ இப்ப செய்யறேன் பாருங்க. நிர்வாக செலவுல 3,200 வச்சுக்கிறோம். ஸோ நிர்வாக செலவு வச்சு இந்த வாங்க நிர்வாக செலவுக்கு வாங்க. இப்ப நிர்வாக செலவுக்கு வந்து இங்க வந்துட்டு கழிங்க குத்தகை தவணை சொல்லி கழிங்க. குத்தகை தவணைன்னு சொல்லிட்டு கழிங்க. எப்படி கழிங்க? இங்க வந்து 3,200 கழிச்சாச்சு. ஸோ என்னஞ்சாச்சு? இந்த கணக்குல வரவு வச்சாச்சு. இங்க வந்துட்டு நிர்வாக செலவு அழிச்சாச்சு. ஸோ அழிச்சதை பதியணுமே. எப்படி பதிவோம் பாருங்க. அப்போ குத்தகை பொறுப்பு கணக்குல வரவு வைக்கும். மொத்தமா குத்தகை பொறுப்பு கணக்குல வரவு வைக்கும். ஸோ இதை நம்ம இப்படி அழிச்சோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் குத்தகை தவணை கட்டத்துக்குரிய பதிவு இவ்வாறு வரும். ஸோ ஃபைனலைஸ் பண்ணோம்னு சொன்னா குத்தகை தவணை கட்டத்துக்குரிய பதிவு இதுதான். குத்தகை தவணைக்குரிய பதிவு இதுதான். புரியுதா? ஸோ இங்க வந்துட்டு குத்தகை வட்டிக்கு பதிய போறோம். குத்தகை வட்டிக்கு இரட்டை பதிவுனே. குத்தகை வட்டி கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. ஸோ இங்க வாங்க. அப்போ இந்த ஆண்டுக்கான குத்தகை வட்டி எவ்வளவு? 1,800. ஸோ குத்தகை வட்டி கணக்கு வரவு குத்தகை வட்டி கணக்கு வரவு ரூபாய் 1,800. குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு ரூபாய் 1,800. ஸோ முதல்ல வட்டிக்கு பதிவு வாங்க. நிதிக்கிரியம் செய்கை போட்டு வச்சுக்கிறோம். ஸோ நிதிக்கிரியத்துக்கு வந்து குத்தகை வட்டி என்று போடுங்க 1,800. அந்த வட்டியை கொண்டு என்னங்க நம்ம சொத்து பானுமே டி ஃபார்ம்ல ஒன்று போடுங்க. குத்தகை
வட்டி கணக்குல இருந்து வருது. ஸோ 1500 வச்சிங்கன்னு சொன்னா இங்க என்ன நடக்க போகுது? நமக்கு இறுதி பொறுப்பு இங்க வந்துட்டு கிடைக்க போகுது. இறுதி பொறுப்பு இங்க வந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 11,500 ரூபா, 11,500 ரூபா, 11,500 இந்த 3,200 போனா மீதி சென்றது எப்படி வரப்போகுது? 11,500 இருந்து 3,200 போனா 8,200 ரூபா மீதி சென்றது வரப்போகுது. அதே போல இறுதி பொறுப்பா மீதி வந்து வரப்போகுது 8,600. ஸோ இப்போ வாங்க நம்மளோட அடுத்த செய்கைக்கு குத்தகை கடன் கொடுத்தோர்ல இங்க ஒரு செய்கை ஒன்று செய்ய போறோம். அதே போல இங்க இவருக்கு ஒரு செய்கை செய்ய போறோம். நான் உங்களுக்கு செய்கை ஆல்ரெடி செஞ்சு காட்டியிருந்தேன். இதை வந்துட்டு ஓகே, குத்தகை கடன் கொடுத்தோர் இங்க வந்துட்டு NCL நடைமுறை எல்லா பொறுப்பு காணப்போறோம். இது எப்படி காணுவோம்? இறுதி பொறுப்புல இருந்து நடைமுறை பொறுப்பை கழிச்செடுப்போம். ஸோ இங்க வந்து இறுதி பொறுப்பு தெரியும் எவ்வளவு? 8,600. எங்க கண்டிருக்கோம்? இதோ இன்னும் கண்டு வச்சிருக்கோம் 8,600. புரியுதா? 8,600 கண்டு வச்சிருக்கோம். இங்க வந்துட்டு இறுதி பொறுப்பு தெரியும் 8,600. நடைமுறை பொறுப்பை காணப்போறோம். ஸோ அடுத்தது குத்தகை கடன் கொடுத்தோர் இங்க வந்துட்டு CL. அவ்வளவுதான். CL எப்படி காணுவோம்? ஆண்டுக்கான தவணை கட்டணம், அதுல இருந்து அடுத்த ஆண்டு வட்டியை கழிப்போம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 31/3/2025 31/3/2025 இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு வட்டி. ஸோ தவணை கட்டணம் 3,200 நமக்கு தெரியும் அது. ஸோ வந்து அடுத்த ஆண்டுக்கான வட்டியை பாருங்க 31/3/2025 முடிவு வரதுக்கான வட்டி வந்துட்டு 1,548. ஸோ இங்க வந்துட்டு 1,548. ஸோ இதை கழிக்க வர்றது உங்களுக்கும் என்ன ஆகும்? குத்தகையிட நடைமுறை பொறுப்பு அறிக்கும். ஸோ குத்தகை நடைமுறை பொறுப்பு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? 1,652. அதே 1,652 இங்கே ஒன்று கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நடைமுறை எல்லா பொறுப்பெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எடுத்தாச்சு 6,948. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்? எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ அன்சாஃப், அம்னத், அக்மல், ஷப்ஸா சொல்லுங்க அப்போ. ரைட், குட். ஸோ ஷப்ஸாக்கு விளங்கிச்சா? இது எல்லாருக்கும் விளங்கிச்சாது? ஒரே மூச்சில் காய்ச்சல். ஸோ எல்லாருக்கும் விளங்கிச்சானது? மெல்ல மெல்ல தான் காய்ச்சல், ஸ்பீடாக போயும் இல்லை. ஷப்ஸா ஓகேவா? குட். ஸோ குத்தகையோட செம்மியாக்கள் எல்லாம் ஓகே. ஸோ பாருங்க அப்போ தேய்மானத்துக்கு பதிஞ்சாச்சு, குத்தகை தவணை கணக்கு கழிச்சாச்சு, குத்தகை வட்டியை பதிஞ்சாச்சு, அதை வந்துட்டு குத்தகை கொடுப்பன கணக்கில் வச்சாச்சு, குத்தகை பொறுப்பு கணக்கில் வச்சு கொடுத்தாச்சு, எழுதி பொறுப்படுத்தாச்சு, அதை ரெண்டாக பிரித்து நடைமுறை எல்லா பொறுப்பாக காட்டியாச்சு. அவ்வளோதான். ஸோ அடுத்தது வாங்க, பரீட்சை மீதி காட்டப்பட்டுள்ள செலுத்திய வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்தப்பட்ட 6 லட்சம் வரியையும் நடைமுறை வருடத்தின் முதல் 3 ஆண்டுக்கு செலுத்திய வரியையும் உள்ளடக்கியுள்ளது. 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான மொத்த வருமான வரி பொறுப்பு 1,100 மதிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ ஆண்டுக்கான வருமான வரி, இந்த ஆண்டுக்கான வருமான வரிங்கிறது பிள்ளைகள் இந்த மொத்த வருமான வரி பொறுப்பு சொல்றது அந்த ஆண்டுக்கான வரி. பாருங்க அப்போ 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான மொத்த வருமான வரி பொறுப்பு 1,100 மதிப்பிடப்பட்டுள்ளது. என்ன சொன்னா 2023-24 வருடத்துக்கு மதிப்பிடப்பட்ட மொத்த வருமான வரியே எங்களுக்கு 1,100 தான் வந்திக்குது. அதை சொல்றாங்க அவங்க 1,100 தான் வந்திக்குது. இதைத்தான் அவங்க என்னறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ஸோ பாருங்க அடுத்தது பாருங்க, பரீட்சை மீது காட்டப்பட்ட செலுத்திய வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்தப்பட்ட 6 லட்சத்தை உள்ள அதிகம். அப்ப சென்ற ஆண்டுக்கு 6 லட்சம் செலுத்திக்குவான். அப்ப சென்ற ஆண்டுக்கான ஏற்பாட்டை பாருங்க. அப்போ 5,50,000. ஸோ சென்ற ஆண்டு ஏற்பாடு 5,50,000 இது. ஆனா சென்ற ஆண்டுக்கு செலுத்திட்டீங்க 6 லட்சம் சொன்னா எவ்வளவு குறைய ஏற்பாடு செஞ்சீங்க? சென்ற ஆண்டு 50 ரூபா. ஸோ இந்த 50 ரூபா என்ன செஞ்சிருந்தீங்க? வரி குறை என்று சொல்லி கூட்டினா சரி, வரி குறை என்று சொல்லி கூட்டினா சரி. ஸோ 1,150. அப்ப என்னங்க இங்க வந்து கையோட 1,150 வருமான வரி செலவுன்னு கழிச்சு விடுங்க. ஸோ
150 கழிச்சாச்சு. இப்போ வாங்க செலுத்திய வருமான வரி எடுங்க. செலுத்திய வருமான வரி பாருங்க. அப்போ 1400 இருக்குது. செலுத்திய வருமான வரி 1400. ஸோ இதை நான் வந்து டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி. செலுத்திய வருமான வரி இதை பார்த்தோம்னு சொன்னா இந்த வருமான வரியை வந்து 2ஆ டிவைட் பண்ணலாம். 1 2 23 சாரி 22 23ஆம் வருடத்துக்காக செலுத்தியது, 23 24ஆம் வருடத்துக்காக செலுத்தியது. இங்க மொத்தமா செலுத்திய வருமான வரி வந்து நமக்கு இருக்கிறது 1400 ரூபா. 1400 ரூபா. இது ஓகேவா? 1400 ரூபா. ஸோ 2023 24 செலுத்தியது 6 லட்சமா? ஸோ இந்த ஆண்டுக்காக செலுத்தப்பட்ட இப்போ எவ்வளவு? 1400ல இருந்து 6 லட்சத்தை கழிச்சிங்கன்னு சொன்னா இந்த ஆண்டுக்காக செலுத்தினது 8 லட்சம். இந்த ஆண்டுக்கான மொத்த வரி பொறுப்பு எவ்வளவு பிள்ளைகள்? இது செலுத்திய வரி ஆண்டு அடிப்படையில். புரியுதா? அப்ப இந்த ஆண்டுக்கான 23 24 மொத்த வரி எவ்வளவாம்? 1100. 1100. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இறுதி வரி பொறுப்பா எவ்வளவு வரப்போகுது நமக்கு பாருங்க. அப்போ இந்த 1100ல இருந்து 800 கழிச்சிங்கன்னு சொன்னா 300 என்ன வரப்போகுது? இறுதி வரிப்போர் பறிக்க போகுது. இறுதி வரிப்போர். ஸோ நிதிநிலைமை கூட்டுக்குவாங்க. நிதிநிலைமை கூட்டுக்கு வந்து நிதிநிலைமை கூட்டுக்கு வந்து வரி பொறுப்பு 300. அவ்வளோ வரி பொறுப்பு 300. ஸோ இதெல்லாம் குழைஞ்சா அம்னத் அக்மல் ஷப்ஸா அம்னத் குழைஞ்சாமா? ஓகேவா? ஸோ பாருங்க. அப்போ வருமான வரி 1150 செலவாக காட்டியிருக்கோம். இதில் வந்துட்டு இந்த ஆண்டுக்கான வரியத்தை நம்ம என்ன செய்யணும்? இறுதி வரி பொறுப்புக்கானதுக்கு எடுக்கணும். ஸோ இந்த ஆண்டுக்கான வரி 1100ல இந்த ஆண்டுக்காக செலுத்தப்பட்டது எவ்வளவாம்? இந்த ஆண்டுக்காக செலுத்தப்பட்டது 800. அப்ப இந்த ஆண்டுக்கான வரி 1100. அப்ப இந்த ஆண்டுக்காக செலுத்தப்பட்டது 800 சொன்னா இந்த ஆண்டுக்காக செலுத்த வேண்டியது 300. இதுதான் கேட்கிற விஷயம். ஸோ இங்க வந்துட்டு ஆண்டுக்கான வரியை தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் கொஸ்டினை வந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு செம்மையாகல இது 1/4/2023 உள்ளவாறான கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனமானது பங்கொன்று 10 ரூபா படி வழங்கப்பட்ட 4000 பங்குகளை உள்ளடக்கியுள்ளது. ஸோ 4000 பங்குகளை உள்ளடக்கியுள்ளது. இக்கம்பெனியானது இத்திகதியில் உள்ள அதாவது 1/4/2023 அந்த திகதியில் உள்ளவாறு ஒவ்வொரு 5 பங்குகளுக்கும் ஒரு பங்கு என்றவாறு பங்கொன்றை ரூபாய் 12 விலையில் வழங்கி நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்கியுள்ளது. இது தொடர்பில் கணக்கு புத்தகங்களில் எதுவித சீராகவும் மேற்கொள்ளப்படவில்லை. ஸோ வாங்க தெளிவாக பாருங்க. 10 ரூபா படி வழங்கின 40,000 4,000 பங்கு 10 ரூபா படி வழங்கின 4,000 பங்கு. அப்ப 5 பங்குக்கு ஒரு பங்கு படி. ஸோ இதை நம்ம என்ன செய்வோம்? 5 பங்குக்கு ஒரு பங்கு படி. ஸோ பங்கு வழங்கல். ஸோ பங்கு வழங்கல் சாரி ஒதுக்கத்தை மூலதனமாக்கல். ஒதுக்கத்தை மூலதனமாக்கல். இங்க வந்துட்டு எப்படி நடந்திருக்காம்? இங்க வந்துட்டு 5 பங்கு இருக்கிற இடத்த 5 பங்குக்கு ஒரு பங்கு படி நாங்க மொத்தமா 4,000 பங்கு வச்சிருக்கோம். 4,000 பங்கு நாங்க நெஞ்சிக்கோம் வச்சிருக்கோம். ஸோ இப்ப வந்துட்டு 5 பங்குக்கு ஒரு பங்கு படின்னு சொன்னா எவ்வளவு கொடுக்க போறோம்? நாங்க 8 லட்சம் பங்கு கொடுக்க போறோம். 8 லட்சம் பங்கு கொடுக்க போறோம். 8 லட்சம் பங்கு கொடுக்க போறோம். ஸோ 8 லட்சம் பங்கு கொடுக்க போறோம்னு சொன்னா ஒரு பங்கின் மூலதன விலை தர பங்குகளின் எண்ணிக்கை. ஸோ இதை பிரிக்கணும்னு சொன்னா ஒரு பங்கின் மூலதன விலையை பார்த்தோம்னு சொன்னா இங்க 10 ரூபா 12 ரூபா விலையில வழங்குறாங்களாம். ஸோ 12 ரூபா விலையில இதை வழங்குறாங்களாம். ஸோ 12 ரூபா விலை வழங்கும் போது 8 லட்சம் பங்கு இங்க காணப்படுது. ஸோ பெருக்கினீங்கன்னு சொன்னா இங்க மொத்த ஒதுக்கத்தை மூலதனமாக்கல் எவ்வளவு வரப்போன்னு சொன்னா 12 தர 8 லட்சம் 9,600 ரூபாய் வரப்போகுது. ஸோ 9,600 நம்ம ரூபாயிரம் சுருக்கணும் சொன்னா இந்த 9,600 ரூபாயத்தை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 9,600 இப்படி வரப்போகுது. ஸோ இங்க வந்துட்டு என்னங்க உரிமையாமை மாற்ற கூட்டுக்குவாங்க. இங்க வந்துட்டு ஒதுக்கத்தை
மூலதனமாக்கல், ஒதுக்கத்தை மூலதனமாக்கல். ஸோ இது என்ன இங்க வந்துட்டு 9600 கூட போகுது. அதுவே நிறுத்தி தருவாயில 9600 கழிய போகுது. ஸோ மொத்த தாக்கத்தை புறவு பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கணக்கை முடிச்சிட்டோம். ஸோ பரீட்சை மீதிக்கு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பரீட்சை மீதிக்கு வந்து என்னங்கன்னு சொன்னா பாருங்க, ஆதரவு வரணும் ஓகே, சொத்து பானமே ஓகே 10,000 அதை செஞ்சிட்டோம். திரண்ட வருமானத்தை எல்லாமே செஞ்சிடும். குத்தகை பிறப்போ போய் விற்பனையை பாருங்க, அப்போ 98,500. ஸோ என்னங்க வருமான கூட்டுக்குவாங்க. ஸோ வருமான கூட்டு வந்துட்டு 98,500 விற்பனை இருக்குது, அதை போடுங்க. போட்டுட்டு விற்பனை கிரியத்தை பாருங்க, அப்போ 45,200 இருக்குது. எந்த ஒரு சீராக்கம் இல்லை, 45,200 இருக்குது. கழிச்சு விடுங்க. விட்டுட்டு அதுப்போ இறுதி இருப்பை பாருங்க, இறுதி இருப்பு பதிவு செஞ்சிட்டோம். அடுத்த ஏனைய வருமானத்தை பாருங்க, 2,600 இருக்குது. ஸோ ஏனைய வருமானம் நம்ம செய்கை போட்டுக்கிறோம். ஸோ செய்கையிலே போட்டு போட்டு முடிச்சு கொண்டு போடுங்க. ஸோ ஏனைய வருமானம் 2,600 இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக தான் ஏனைய வருமானம் வந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே வந்துட்டு ஏனைய வருமானம் இந்த ஃபார்மேட்டில் வந்து இதை போட்டுக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் அப்படியே விடுங்க, அது அந்த பிளாங்காக கட்ட மாதிரி பிரச்சனை இல்லை, புரியுதா? அப்படியே விட்டுருங்க. ஸோ அடுத்ததுக்கு வாங்க, ஏனைய வருமானம் ஓகே, வியாபார வருமானம் செஞ்சிட்டோம், வியாபார கொடுக்குமதியும் செஞ்சிட்டோம், திரைச்சேரி மீது உண்டான முதலீடு செஞ்சிட்டோம், காசுக்கு சமமான 3,500 சீராக்கம் செஞ்சிட்டோம். அதை பார்த்துருந்தோம் 2,300 வந்துருந்துச்சு. ஸோ வேறு எந்த ஒரு சொத்தும் இல்லை. ஸோ வாங்க, காசுக்கு சமனான வைகளும். ஸோ 2,300 காட்டுங்க. ஸோ அடுத்ததுக்கு வாங்க, கூறப்பட்ட மூலதனம் ஆரம்பத்தில் உள்ளவாறு 40,000 காணப்படுதாம். ஆரம்பத்தில் உள்ளவாறு 40,000 காணப்படுதாம். ஸோ அந்த 40,000 என்ன சொல்லுங்க, போட்டுவிடுங்க. அதே போல நிறுத்தி வைத்தவரை ஆரம்பத்தில் 33,200 காணப்படுதாம். 33,200 காணப்படுதாம். அதே போல மீள்மை பிரயோகம் செஞ்சிட்டோம். நம்ம இடைக்கால பங்களா 3,000 கொடுத்திருக்குது. ஸோ இடைக்கால பங்கு லாபம் அது நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏன்னு சொன்னால் பரீட்சை மீத வந்தீங்கத்தாலே அது என்ன படிக்கும், காசு கணக்கு செலவு இடைக்கால பங்களா கணக்கு வரவுல வச்சு தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இடைக்கால பங்களா கணக்கில் வரவு செலவு வச்சுட்டு நிறுத்தி வைத்த ஒரு கணக்கில் வரவு வச்சிங்கன்னா உங்களோட சீரகம் சரியாக போயிடும். ஸோ அடுத்த பாருங்க, நிர்வாக செலவு 25,250. ஸோ நிர்வாக செலவு 25,250 இருக்குது. 25,250 இருக்குது. விநியோக கிரியம் 10,750 இருக்குது. ஸோ பாருங்க, அப்போ 10,750 இருக்குது. அதே போல நிதிக்கிரியம் வந்துட்டு 400 இருக்குது. ஸோ நிதிக்கிரியம் பாருங்க, அப்போ 400 இருக்குது. ஏனைய செலவு வந்துட்டு 600 இருக்குது. சாரி, ஏனைய செலவு 800 இருக்குது. ஏனைய செலவு 800 மீதி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது செலுத்திய உத்தரவாச்சல், அதை பார்த்துட்டோம். ஏற்பாட்டை பார்த்துட்டோம், அதை 15 விட்டோம். செலுத்திய வருமான வரி ஓகே, வருமான வரிக்கான ஏற்பாடு டன். ஸோ இப்போ அந்த கணக்கு முடிச்சோம்னா சரி, கணக்கை முடிச்சோம்னா சரி. ஸோ பாருங்க, அப்போ நான் இப்போ வந்து முடிக்கேன். ரைட். ஸோ 11,500 ரூபா, 11,500 ரூபா எனக்கு இங்கே வருது. ஸோ அதே இங்கே போட்டேன்னு சொன்னால் இது வந்துட்டு இப்படி வராது. ரைட், கொஞ்சம் இது எல்லாத்தையும் நான் சீராக்கினேன்னு சொன்னால் 23,550 வருது. 23,550 இங்கே வந்துட்டு வருது. அதுவே ஏனைய செலவு கூட்டினோம்னு சொன்னால் நமக்கு 2,250 வருது. நிதிக்கிரயத்தை கூட்டினோம்னு சொன்னால் 2,200 வருது. 2,200 வருது. ஸோ எல்லாத்தையும் கணிச்சாச்சு. ஸோ இங்கே வாங்க, விநியோக கிரியம், அதே போல் நிர்வாக செலவை பதிஞ்சிடுங்க. நிர்வாக செலவை 23,550 பதிஞ்சிடுங்க. அதே போல் ஏனைய செலவு 2,250 பதிஞ்சிடுங்க. நிதிக்கிரயம் 2,200 பதிஞ்சு விடுங்க. ஸோ இதெல்லாமே பதிஞ்சாச்சு. இங்கே வந்துட்டு இது பதியம் ஒன்றுமே இல்லை. ஸோ மொத்த லாபத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் 53,300 வரப்போகுது. அப்படிங்கும்போது வரிக்கு முன் லாபம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரிக்கு முன் லாபம் வரப்போகுது 53,000. ஓகே, 16,400. ஸோ 16,400 வந்துட்டு இங்கே வருமான வரியை கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஆண்டுக்கான லாபம் 15,250 வரப்போகுது. மொத்தம் ஏனைய முற்றுமணியம் இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டுக்கான லாபம் தான் மொத்த முற்றுமணியம் அழைக்க போகுது 15,250. ஸோ என்னங்க, அப்படியே இங்கே வாங்க, மொத்த முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம் இது என்னங்க,
அப்படியே இந்த வருமானத்தை இங்கே கொண்டு வந்து போடுங்க. மொத்தம் 15,250. ஸோ 15,250 அதே தொகை தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு மொத்தம். மொத்தம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரைட். ஸோ மொத்தம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொன்னா ஓகே. ஸோ ரைட். ஸோ இங்கே வந்துட்டு இதை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு எவ்வளோ வரும்? அப்படியே நமக்கு 31/3/2024 மீதி இவ்வாறு காணப்பட போகுது. ஸோ இதான் சரி, நம்ம நிதிநிலைமை கூட்டு மாத்திரம்னா சரி. ஸோ கூறப்பட்ட மூலதனத்தை பாருங்க எவ்வளோ இருக்குது? 49,600. அதை போட்டாச்சு. அடுத்தது ஒதுக்கத்தை பார்த்தோம்னா நிறுத்தி வைத்த வருவாய் இருக்குது. நிறுத்தி வைத்த வருவாய் எவ்வளோ இருக்குது? 35,850. அது ஓகே. அடுத்தது மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம். மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் இது வந்து 7,000 இருக்குது. எந்த ஒரு சீராக்கமும் இல்லை. 7,000 இங்கே வந்து. ஸோ பாருங்க, அப்போ இது சரி, இது சரி. ஸோ எல்லாமே சரியாகிட்டோம். கூறப்பட்டவங்க ஓகே, உரிமையாண்மை ஓகே, குத்தகை கடன் கொடுத்தது ஓகே, வியாபார கொடுக்குமதி ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ வரி பொறுப்பு ஓகே, வேறு எந்த ஒரு பொறுப்பும் இங்கே இல்லை. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். ஸோ என்ன சரி, நம்ம இதை வந்துட்டு முடிச்சு விட்டோம்னா சரி, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை வந்துட்டு முடிச்சு விட்டோம்னா சரி, கணக்கு நமக்கு பேலன்ஸ் ஆனது வழங்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே சொல்லி வருவேன். ஸோ 1,04,950 அதே விஷயத்தை இங்கே பார்த்தோம்னு சொன்னா 1,04,950. ஸோ கணக்கு பேலன்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வாங்க 4 செலவு காட்டிட்டோமான்னு பாருங்க. ஓகே, காட்டிட்டோம். செய்கை இலக்கம் 1, செய்கை இலக்கம் 2, செய்கை இலக்கம் 3, செய்கை இலக்கம் 4, செய்கை இலக்கம் 5, செய்கை இலக்கம் 6 கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே இந்த ஓர்டருக்கு செய்கை இலக்கத்தை போடுங்க. 1, 2, அப்படியே வாங்க 3, அதே போல் 4, அதே போல் நிதிக்கிறதுக்கு 5 கொடுத்திருக்கோம். வருமான வரிக்கு 6 கொடுத்திருக்கோம். ஸோ வருமான வரிக்கு 6வது செய்கை கொடுத்துருந்தோம்னு சொன்னா நிதிநிலைமை கொடுக்க ஒரு சில செய்கை கொடுத்திருக்கோம். அப்போ இங்கே செய்கை இலக்கம் 7, செய்கை இலக்கம் 7 கொடுத்திருக்கோம். ஸோ செய்கை இலக்கம் இங்கே வந்துட்டு 7. அவ்வளோதான். அது உத்தரவாத ஏற்பாடு இருக்குது. ஸோ உத்தரவாத ஏற்பாட்டுக்கு முதல்ல இங்கே ஒரு செய்கை இலக்கம் இருக்குது. செய்கை இலக்கம் 8, செய்கை இலக்கம் 9. ஸோ உத்தரவாத ஏற்பாட்டுக்கு செய்கை இலக்கம் 10 தான் வரும். நமக்கு செய்கை இலக்கம் 10 தான் வரும். ஸோ உத்தரவாத ஏற்பாட்டுக்கு செய்கை இலக்கம் 10 அது ஓடுற மாதிரினா பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு செய்கை இலக்கம் 8 வந்துட்டு குத்தகை பொறுப்பு நடைமுறை எல்லா பொறுப்பு கொடுங்க. செய்கை இலக்கம் 9 வந்துட்டு குத்தகை பொறுப்பு நடைமுறை பொறுப்பு கொடுங்க. ஸோ அவ்வளவுதான். அடுத்தது காசும் நம்ம குறிப்பிலக்கம் 4ல் காட்டியிருந்தோம். அதையும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஓவராலா உங்களோட கணக்கு சரி. ஸோ ஒரு கம்பெனி கணக்கு ஸ்டாண்டர்டா நம்ம நினைச்சிட்டோம், செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்களா செலவுகள் எப்படி ஓர்டரில் வந்தீங்கன்னு நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் செஞ்சு ஆடுவேன். ஸோ எவ்வளோ ஸ்டாண்டர்டாக வந்தீங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு ஓர்டரில் சரியா ஒரு கம்பெனி கணக்க அறிக்கைறது தேவையான மாதிரி பிரசுரிச்சு கொடுத்துருக்கேன். அதுதானே மாட்டார் என்ன இருக்காரு பாருங்க. அப்போ எல்கேஎஸ் ஒன்று நிதி கூட்டுகை சமர்ப்பித்தலின் படி பிரசுர நோக்கத்துக்காக சங்கீத பிஎல்சி பின்வரும் நிதி கூட்டுகை குறிப்புக்கு உட்படு. ஸோ ஓவராலா நம்ம நினைச்சிட்டோம், கணக்கு செஞ்சிட்டோம். ஸோ இப்போ இது அண்டர்ஸ்டாண்டபிள் இருந்துச்சு உங்களுக்கு? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. எல்லாருக்கும் ஓகே அது? அம்னத், ஷப்ஸா ஓகேவாமா? எல்லாருக்கும் ஓகே தானே? அம்னத் கணக்கு
செஞ்சீங்க தானே சப்ஜாக்கு ஓகே. ஸோ சப்ஜா வந்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருக்குதாம்மா? நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே வைப்போம் உங்களுக்கும்? எல்லாம் ஓகே சப்ஜா? ரைட் ஓகே. ஸோ நான் ரெக்கார்டிங் இன்றைக்கி நைட்டுக்கே போட்டு விடுறேன். ஸோ எகைன் வந்துட்டு உங்களுக்கு டவுட் சீக்கிரம் வேண்டாம் பாருங்கள், பார்த்துட்டு என்கிட்ட உடனடியாக கேட்டு கிளியர் பண்ணி கொடுங்க சரிதானே? ஸோ 2024 கணக்கு இவ்வளவு தான். புரியுதா? ரைட். ஸோ நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்கொள்வோம். ஸோ அடுத்த கிளாஸ் வந்துட்டு நம்ம நாளைக்கு போடுவோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா? மினிமம் கிரேம் பெருசாக வர இல்லை, நிர்வாக எழுத்து வந்தீங்க, ஒரு சில வந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 லைன் அந்த மாதிரி விட்டாலே போதும். எக்ஸ்ட்ராவாக 5 லைனுக்கு மேலே ஒரு சில வந்துட்டா நெருக்கி விட்டா சரி, உள்ளுக்கு இந்த கேப்புக்குள்ள நெருக்கி விட்டீங்கன்னா சரி, சிம்பிள். புரியுதா? அவ்வளோதான். இங்கே வந்துட்டு உங்களுக்கு அங்கே செலவெல்லாமே சரியாகிக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டு விட்றேன். செலவெல்லாமே அங்கே சரியாகிக்குமான்னு சொன்னால் உங்களுக்கும் என்ன இருக்கும், அங்கே வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே போகிறது இல்லை. புரியுதா? கொஞ்சம் வெயிட் பண்ண இதை மேலுக்கு தூக்கி போட்டுலாம். ரைட். ஸோ இந்த இடத்த போட்டால் எல்லாம் சரி தானே? ரைட். Also, this is here. Right. So it's all about done. எல்லாமே ஓகே. ஸோ ஓகே எல்லாருக்கும் ஐ ஹோப் ஸோ கிளியராக இருந்தீங்கன்னு நம்புறேன். நான் இதை விட கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியாது, ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ண இயலாதா சார்? நோ, யூஸ் பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. நிரல்படுத்தப்படாத கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் நம்ம சார்மார் வந்துட்டு இதை தான் நிரல்படுத்தப்பட்ட கால்குலேட்டர்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இஷ்யூ இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வினைத்திறன் வந்துட்டு குறைவாக தான் நிற்கும். நீங்கள் வந்துட்டு கூட்டும் போதும் கஷ்டப்படுவீங்க மேக்சிமம். புரியுதா? உங்களால் ஃபாஸ்ட்டாக கூட்ட முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறது, பெரிய கால்குலேட்டர் எடுத்து போனால் பெரிய நம்பர்ஸ் கண்ணுக்காலாக வழங்கும், பெரிய கீஸ் இருக்கும். ஸோ அதால் ஈஸியாக வந்துட்டு என்ன நம்மளால கூட்டக்கூடிய மாதிரி. புரியுதாமா?